Hi butterflies, welcome back to Take Cook Sunshine Garden Ra. ஸோ ஓகே ஒரு வழியாக அந்த ஸ்டோரியை முடிச்சாச்சு. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் பார்ட் தான். நீட்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஐ நோ நிறைய பேர் ஸ்டோரி பார்க்குறீங்க அப்படின்ட்டுன்னு. பட் பார்க்குறதோடு இல்லாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் கமெண்ட் பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணவங்கனாலும் சரி, இது வந்து இந்த ஸ்டோரியோட எண்டு கார்டுடா. ஸோ இதில் நீங்கள் அந்த ஸ்டோரியில் உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு, இந்த மாதிரி உங்களோட தாட்டை இந்த பாட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் அது எப்படி சொல்ல, அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஓகே, என்னோடய பட்டர்ஃப்ளைஸ்க்கு இந்த பாட்டெலாம் பிடிச்சிருக்கு, இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு, நான் இதை அப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் என்னை டெவலப் பண்ணிக்கிருவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பாட்டுக்கு மட்டுமாச்சும் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. நான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சின்ன ஹெல்ப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் அப்படியே ஒரு தேங்க்யூ மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் கார்டனும் ஹாப்பியாக இருக்கும். நிறையா பூக்களும் அங்கனக்குள்ளே வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்டா. இது வரைக்கும் நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் இதுக்கப்புறமும் நம்மளுக்குள்ளே இந்த பாண்டிங் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன் பட்டர்ஃப்ளைஸ். அண்ட் லவ் யூ ஆல்ரா. ஓகே, நம்ம ஃபைனலாக அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ போன எண்டிங்கில் வந்து எல்லாரோட லைஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்பெஷல் பார்ட் தாண்டா இது. ஸோ வந்து நம்ம ஜங்குக்கோட அப்பாவோட ஃபேமிலி எப்படி, அவரோட சர்நேம் ஜீனோ, அவங்க ஃபேமிலி எப்படி, இது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். ஸோ இது தெரிய வந்தப்போ வருணை விட நம்ம பிரதர்ஸ் தாண்டா ரொம்ப ஒரு மாதிரி, அது எப்படி சொல்ல, ஒரு கில்ட்டியாகவும், நம்மலாம் அவனுக்கு ஒத்தே கிடையாது, அவனை போய் நம்ம இப்படி பேசிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப அவங்களே கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஐ மீன் வந்து கிம் ஃபேமிலி அப்படின்றது வேர்ல்ட் செகண்ட் ஃபேமிலி தான் பிஸ்னஸில். ஆனால் ஜீனோன்றது யாராலையும் பக்கத்தில் நிற்க முடியாத அளவுக்கு ஒரு டாப் ரீச்சில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தவனை வந்து உனக்கு என்ன லாய்க்கு இருக்குது, உனக்கு என்ன இருக்குது, நம்ம பேசிட்டோமே அப்படின்ட்டு 3 பேருமே ரொம்ப கில்ட்டியில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் டேங்கும் சரி, ஜங்குக்கும் சரி, அந்த பாஸ்ட்டை வந்து அவங்க அண்ணங்கிட்டயோ அவங்க அப்பாங்கிட்டயோ ஒரு ஆள்கிட்ட கூட அதை எடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க, பேசியிருக்கவும் மாட்டாங்க. நீங்கள் அன்றைக்கி இப்படி சொன்னீங்கள்ல, இப்போ பாருங்கள் என் புருஷன் எந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சரி, ஜங்குக்குமே நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ட்டு எந்த ஒரு ஹெட் வெயிட்டும் இருக்காதுடா. அவங்க எப்போ எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலியும் அவ்வளோ நீட்டாக போயிருக்கும். அண்ட் தாத்தா பார்த்தோம் அப்படின்னா பிளாக்மெயில் பண்ணி ஒரு வழியாக டேக்குக்கை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஹாப்பியாக தான் இருப்பாங்க. பட் வந்து ரொம்ப ஹாப்பின்லாம் சொல்ல முடியாது. டேக்குக்கு வந்து இன்னுமே நம்மளை பிரிக்க யாருமே இல்லை அப்படின்ட்டு அவங்க குழந்தைங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக போகுதுன்னு. ஆனால் ஸ்டில் நான் வந்து அந்த வீட்டில் வந்து அவங்க ரொம்ப நிறையா விஷயங்கள மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே தாண்டா ஒரு 3 மந்த் போயிருக்கும் அந்த பேபிஸ் பிறந்து. நம்ம நாம் சுகாவுக்கும் ஜிம்மினுக்கும் மேரேஜும் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஜிம்மின் வந்து ஒரு 1 வீக் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ வீடே வந்து ஃபுல்லாக ப்ரெக்னென்ட்ஸ் பர்சன்ஸாக தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜின்னு வந்து 5 மந்த் ப்ரெக்னென்ட், அதே மாதிரி தான் என்வாவும். அந்த பேபிஸ்க்கும் 3 மந்த் ஆயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஹெல்த் வந்து நல்லா முன்னேறிட்டு வரும். தாத்தா வந்து அவங்க கொள்ளு பேரன் அப்படின்றனால பார்த்து பார்த்து செய்வாங்க 3 பேரைங்களுக்கும். நர்ஸில் இருந்து டாக்டர், மெடிசன் எல்லாமே ஹை லெவலில் தான் கொண்டு வந்து வைப்பாங்க. இப்பயே அந்த 3 பேருக்கான ஃப்யூச்சரை வந்து தாத்தா வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது வந்து டேக்குக்கு வந்து அவ்வளோவா விருப்பமும் இருந்திருக்காது. ஸோ அன்றைக்கி நைட்டு தான்டா நம்ம டேங் தான் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜேகே தான் வந்து டேங் அப்படியே சாஃப்டாக எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க. டேங், என்னாச்சு ஜங்குக்? குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற டைம் வந்துருச்சுடா. ஏதோ ம் சரி அப்படின்ட்டு டேங் தாண்டா அது மாதிரி தூக்கத்துலேயே எந்திரிச்சு அந்த ப்ரெஷ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பால் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நர்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க கொஞ்சம் நேரத்துலையே. டேங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், இன்னும் அவங்க குழந்தைக்கு வந்து என்னால் எதுவும் பண்ண முடியலை அப்படின்ட்டுன்னு. டேங், ஜங்குக், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தைங்க சேஃபாக இருந்தால் இதை தவிர வேறு என்ன வேணும்? எப்படியோ 3 பேரும்
இப்ப நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. "டேங் இன்னும் 3 மாசம் தான்டா. அதுக்கப்புறம் உன் குழந்தைங்கள யாரும் உன்ட்டருந்து பிரிக்க மாட்டாங்க. சரியா?" எனக்கு தெரியும் ஜங்குக். இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் டாக்டர்ன்றத மறந்துறாத. அதனால ஐம் ஓகே. அப்படின்டுவாங்க. பட் ஜங்குக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா 24 ஹார்ஸும் வந்து பேபிஸ் வந்து இன்குபேட்டர்ல தான் இருக்கணும். அப்படி இருக்கனால தான் இப்போதைக்கு வந்து பேபிஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு வருவாங்க. ஸோ இன்னும் ஒரு 3 மந்த் இருந்தா அந்த பேபிஸ்க்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா டேங்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜங்குக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா டேங்க் வந்து ரொம்ப ஆசைப்பட்டுருப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்றது, அவங்கள தொட்டு குளிப்பாட்டுறது, இந்த மாரி நெறையா ட்ரீம் இருந்திருக்கும். ஆனா ஒரு 6 மந்த் வந்து குழந்தைகிட்ட போவே முடியாத அளவுக்கு இருக்கும்போது, டேங்க்கே அதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம ஜங்குக்கும் அப்படியே டேங்க் பக்கத்துல தான்டா போய் உட்காந்து டேங்க ஹக் பண்ணிக்கிருவாங்க. "டேய்! உனக்கு இந்த லைஃப் புடிச்சிருக்காடா?" ஜங்குக், "நான் தான் சொல்றேன்ல, குடிசை வீடோ, மாளிகையோ உன் கூட இருந்தா நான் ஹாப்பியா தான் இருப்பேன். இப்ப நம்மள மாரியே ஒரு 3 பேரு. இதுக்கு மேல நான் இந்த லைஃப பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ரீசன் இருக்கும்னு நெனைக்கிறியா? அப்படி இல்லாட்டயா, உனக்கு உண்மையிலே இங்க இருக்க பிடிச்சிருக்கா?" அப்படின்டுவாங்க. ஸோ டேங்க் வந்து அப்படியே ஜங்குக்க தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு புரியுது ஜங்குக் எத சொல்ல வராங்கன்னு. ஆனா வேணான்னு சொல்றதுக்கு டேங்க்கு சத்தியமா முடியல. அவரும் ஒரு மாரி டேங் வந்து கஷ்டமா தான் பார்க்குறாங்க. "டேங், எனக்காக நீ எதுவும் பண்ண வேணாம். புரியுதா?" "ஜங்குக், என்னோட ஆசை எல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். என்னோட லைஃப் மாரி என்னோட குழந்தைங்களோட லைஃப் போயிறக்கூடாது. அவ்வளோதான்." அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஷோல்டர்ல தான்டா சாஞ்சுக்கிருவாங்க. ஜங்குக்கும் ரொம்ப கேரிங்கா வந்து டேங்க ஹோல்ட் பண்ணிருவாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். பிரேக்ஃபாஸ்ட் தாத்தா, டேங், ஜங்குக் 3 பேர் சாப்பிட்டுட்டு அந்த சோபால தான்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஹால்ல. ஸோ சொத்தெல்லாம் பார்த்தோம்னா சட்டப்படி தாத்தாக்கு அப்புறம் ஜங்குக்குக்கு தான் வந்திருக்கும். ஸோ அத தான் வந்து ஜங்குக்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்ப வந்து இதெல்லாம் மாத்தலாம் அப்படின்ட்டுன்னு. பட் ஜங்குக்கு இதில சுத்தமா விருப்பமே இருந்திருக்காது. "ஜங்குக், உங்க அப்பாவுக்கு அடுத்து சொத்து நீ வேணான்னு சொன்னாலும் உனக்கு தான் வரும். நீ ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? தாத்தா, நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு தான் நான் என் ஃபேமிலியோட வந்து இங்க இருக்கேன். மத்தபடி எனக்கு இந்த சொத்து மேலலாம் துளி கூட விருப்பம் கிடையாது. என் அப்பாவே வேணான்னு சொன்னதுக்கப்புறம், இதில நான் சொந்தம் கொண்டாட எனக்கு எந்த உரிமையும் இல்ல தாத்தா." "சரிடா, அட்லீஸ்ட் என் பேரனுக்கு நான் குடுக்குற பரிசாவாச்சும் வச்சுக்கோவேன்." "தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, எனக்கு இதெல்லாம் வேணாம். நீங்க சந்தோஷமா இருங்க, அது போதும்." "டேங், நீயாச்சும் சொல்லுப்பா அவன்ட்ட." "தாத்தா, ஜங்குக்கு ஒரு விஷயம் வேணான்னு சொல்றான்னா, அதுக்கப்புறம் என்னால கண்டிப்பா அவன ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எங்கள மன்னிச்சிடுங்க தாத்தா." "ம். 3 பேரும் 2 பேரும் ஏன்டா இப்படி இருக்கீங்க? சரி, உனக்கு தான் வேணாம். என்னோட கொள்ளு பேரங்களாச்சும் வச்சுக்கிறட்டுமே. ஆ? அவங்க 3 பேரும் வச்சுக்கிட்டதுக்கு நீ எதுவும் சொல்ல மாட்டேல்ல?" "தாத்தா, அது நீங்களும் உங்க கொள்ளு பேரனும். அத பத்தி நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன். ஆனா என் பசங்க எல்லா கஷ்டத்தையும் தெரிஞ்சு என்ன மாரியும், அப்பா மாரியும் வளரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். டேங்கோட விருப்பமும் இதுதான். அதனால எங்க பசங்க பேர் முன்னாடியும் நாங்க ஜீனோன்றத சேர்க்க விரும்பல." "என்னடா சொல்ற? நீயும் உங்க அப்பா மாரி இந்த குடும்பத்த தூக்கி போட நினைக்கிறியா?" "அப்படி இல்ல தாத்தா. கிம் ஃபேமிலியில இருக்கும்போதே டேங் எவ்வளோ கஷ்டத்த அனுபவிச்சான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுவே ஜீனோவும், கிங்கும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா, கண்டிப்பா எங்க பசங்க 3 பேருக்கும் பாதுகாப்பு இருக்காது. என் பசங்க 3 பேரும் இந்த உலகத்த ஒரு சுதந்திரமான பறவையா இருந்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுல இந்த குடும்பத்தோட பேரு அவங்களோட சந்தோஷத்த நிப்பாட்டிறக்கூடாது தாத்தா." "ஜங்குக், நீ யோசிச்சு தான் பேசுறியா?" "நான் யோசிச்சு தான் பேசுறேன் தாத்தா. என்னதான் நாங்க ஜீனோன்ற பேர என்கிட்ட சேர்க்கலைனாலும், எங்க உடம்புல ஓடுறது உங்களோட ரத்தம் தான் தாத்தா.
அதனால என் மேலயும், என் பசங்க மேலயும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா அவங்க எப்பயுமே கிம் ஜேகே, கிம் வி, அப்புறம் கிம்சின் தான் அவங்கள எப்பயுமே அவங்க அடையாளப்படுத்திக்கிடுவாங்க. ஜங்குக் டேங் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உனக்கு நீ என் கூட இருப்பேனா, உன் பேரை கூட என் பேரோட சேர்த்துக்கிற நான் தயாருன்னு. தாத்தா, இந்த வாழ்க்கை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னாலையும் சரி, டேங்காலையும் சரி, திருப்பி இந்த வாழ்க்கையை வாழ முடியாது தாத்தா. இந்த பிஸ்னஸ் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. என் கைக்கு வந்தால் கண்டிப்பாக இது உங்கள் இத்தனை வருஷம் உழைப்ப நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். குழந்தைங்க ஒரு 3 மாதம் கழிச்சு டேங்கையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு நான் என் அப்பா அம்மா இருந்த வீட்டுக்கே போகலான்னு இருக்கோம் தாத்தா. டேய், ஒரு வயசாகணுன்னு விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறியே, என்னடா நீ? தாத்தா புரியுது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளேயே நாங்கள் இருந்தோம்னா எங்களோட சந்தோஷத்தை இழந்துருவோன்னு பயமாக இருக்குது தாத்தா. டேங் இந்த லைஃப் பிடிக்காம தான் என் உலகத்துக்கு வந்தான். அவனை திருப்பி நான் அந்த வாழ்க்கையை கூட திணிக்க விரும்பலை. என் குழந்தைங்களும் அந்த கஷ்டத்தை பட நான் விரும்பலை. என்கிட்ட எதுவும் இல்லைனாலும் அவங்க சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கணும். மற்றபடி உங்கள் பேர பசங்களை உங்கள்கிட்டருந்து நாங்கள் பிரிக்கலை தாத்தா. இங்கே வர்றதுக்கும் உங்கள் கூட இருக்கிறதுக்கும் அவங்க விருப்பப்பட்டால் அதுக்கு முழு உரிமை இருக்குது. எங்களை மன்னிச்சிடுங்க தாத்தா அப்படின்வாங்க. தாத்தா கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இவங்க சொல்கிறது உண்மை தான். ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்குது. ஸோ அவரும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணுவாங்க. டேங்க்குமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நீ உண்மையிலே இவ்வளோ கிரேட்டா ஜங்குக் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 2 இயர்ஸ் போயிடும்டா. நம்ம நாம்ஜூனுக்கு வந்து ஒரு பேபி பிறந்திருக்கும். ஸோ அது வந்து பாய் தான் நாம்ஜூனு. ஸோ அவனுக்கு வந்து இப்போ தான் ஒரு 1½ இயர்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் என்வாக்கும். ஸோ அவங்க பேர் வந்து ஹோப்னு வச்சுருப்பாங்க. அண்ட் யூமின் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக 1 இயர் தான் இருக்கும். அவங்க வந்து யூமின் தான். ஸோ அவங்க ஃபேமிலியே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்டா. நம்ம டேவிட், அமிக்கும் அதே மாதிரி தான்டா. ஒரு 6 மந்த்தில் வந்து ஆயிஷா அப்படின்ற ஒரு கேர்ள் பேபி இருந்திருக்கும்டா. அண்ட் மயூரி, லைலாக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குமே லிண்டா லிண்டா அப்படின்ட்டு ஒரு கேர்ள் பேபி இருக்கும். ஸோ அடுத்து நம்ம மினியூஜ் அண்ட் ஃபிலிக்ஸ் தான்டா. அவங்களுக்கு பாய் பேபி தான். அந்த பையன் பேர் என்னன்னு பார்த்தோம்னா மின்லிக்ஸ் தான். ஸோ டேகுக் பேபியை தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து 1 இயர், 1½ அந்த மாதிரி தான்டா இருக்கும். அதில் ஆயிஷா மட்டும், அதாவது அமீன் டேவிட்டோட பேபிக்கு மட்டும் 6 மந்த் தான்டா இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேக்குக்கோட ஃபஸ்ட்டு பேபி வந்து ஜேகே, கிம் ஜேகே. செகண்ட் பேபி வந்து கிம்சின். தேர்ட் பேபி வந்து வீடா. ஆனால் தேர்ட் பேபி தான் பார்க்க வந்து ஜங்குக் மாதிரி இருப்பாங்க. நம்ம டேங் தான் வந்து பேரை குழப்பி குழப்பி வச்சுருப்பாங்க. இந்த பேர் தான் நல்லாயிருக்கு. என்ன மாதிரி இருக்கிற பேபியை வந்து உன் பேர் சொல்லி கூப்பிடணும். உன்ன மாதிரி இருக்க பேபியை வந்து என் பேர் சொல்லி கூப்பிடணும். நடுவில் இருக்க பேருக்கு வந்து டேங் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் கிம்ச்சின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கு விருப்பமே இருக்காது. என் குழந்த வளர்ந்தா கஷ்டப்பட வேணாண்டுவாங்க. ஆனால் டேங்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு குழந்தைக்காச்சும் எனக்கு பிடிச்ச பேர் வைக்கணும் அப்படின்னா நடுவில் இருக்க குழந்தைக்கு கிம்ச்சின்னு வச்சுருப்பாங்க. அண்டு நம்ம என்வா, அப்புறம் ஜின் இவங்களோட குழந்தையெல்லாம் பார்த்தோம்னா நாம்ஜூன், அப்புறம் ஹோப்டா. அவங்களுக்கு 1½ இயர்ஸ் தான் இருக்கும். அண்ட் யூமின் பார்த்தோம்னா 1 இயரு. மின்லிக்ஸுக்கு வந்து 1 இயரு. அவங்க வந்து ஃபிலிக்ஸும் மினிஜோட பேபி. அடுத்து வந்து லிண்டா வந்து லைலாக்கும் மயூரிக்கும் பிறந்த குழந்த. அப்புறம் ஆயிஷா பார்த்தோம் அப்படின்னா அமிக்கும் டேவிட்டுக்கும் பிறந்த குழந்த. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேடா. அப்படியே 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம டேக்குக் வீடு தான்டா. ஸோ டேங் தான் மார்னிங் வெள்ளன எந்திரிச்சு அவங்க 3 பேபியை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி கன்ஃப்யூஸாக தான் வெளியே போய் பார்ப்பாங்க. பார்த்தா இன்றைக்கி பார்த்து ஜங்குக்கு வந்து குழந்தைங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னாச்சு? ஏன் இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சிங்க? ம்
இன்னைக்கு பேபிங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போணும்ல, மறந்துட்டியா? போய் ரெடி ஆகு. ஆனா இன்னைக்கு சண்டேனாலும் ஹாஸ்பிட்டல் இருக்கும். போ. சீக்கிரம் குழந்தைங்கள கூட்டிட்டு வா, குளிக்க வைக்கணும். ஜங்குக். என்னடா? ஹாஸ்பிட்டல் வேணாமே. குழந்தைங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டல் போனாலே அழுகுறாங்க. அப்புறம் அம்மா மாரிதான 3 வாண்டுங்களும் இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் பேரை கேட்டாலே எங்கிட்டாச்சும் ஓடி போயிடுறாய்ங்க. சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. அப்புறம் இல்லைன்னா உனக்கும் சேர்த்து ஊசி போட சொல்லிடுவேன். ஆ ஜங்குக், நீ வர வர ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு வர தெரியுதா? ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் மேடம் நான் பேச்சை கேட்குறீங்க. இல்லைன்னா ஓயாமல் காலேஜுக்குள்ளே லீவ் போடுறீங்க. ஹாஸ்பிட்டல் அப்போ எஸ் ஆயிடுறீங்க என்கிட்ட. இந்த தடவை பேபியோட அம்மாவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. போ, போய் ரெடி ஆகு. நீ ரொம்ப மோசம் ஜங்குக் அப்படின்றாங்க. ஸோ போக தாண்டா பார்ப்பாங்க. பட் ஜங்குக் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டேங்கை ஹக் பண்ணிக்கிருவாங்க. ஹக் பண்ணிட்டு டேங்கோட நெக்கில் தாண்டா கிஸ் பண்ணுவாங்க. பேபி, உனக்கே தெரியும்ல, எனக்கு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். உங்களோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால நான் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சா சாரி பேபி. நல்லா கொஞ்சம் ஐஸ் வைக்கிறதுல எங்கேருந்து தான் கற்றுக்குறீங்களோ, விடுங்க அப்படின்வாங்க. நம்ம ஜங்குக்கும் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு விட்டுருவாங்கடா. ஸோ அந்த தண்ணியை தான் வந்து குழந்தைகள் குளிக்க வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த டயத்தில் வந்து அந்த பாட்டியும் வந்திருப்பாங்க. அந்த டேங்க் வந்து சாப்பாடெலாம் ப்ரெக்னென்ட் டயத்தப்போ பார்த்துக்கிட்ட பாட்டி தான். ஸோ கரெக்டாக அவங்க வரும்போது 3 குழந்தைங்களும் எந்திரிச்சிருக்கும். ஸோ 3 பேரும் இன்னும் அவங்க கொஞ்சம் வீக்காக தான்டா இருப்பாங்க. நடக்க முடியாது. பட் நல்லா தவழுவாங்க. ஸோ தவழ்ந்துக்கிட்டு தான் டேங்க் நடந்து போவாங்க. 3 பேபிஸும் தவழ்ந்து தான் வந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக் வந்து வீடு ஃபுல்லாமே சாஃப்டான மேட்ரிஸில் தான் கவர் பண்ணியிருப்பாரு. எப்போ குழந்தைங்க தவழ ஆரம்பிச்சிச்சோ அப்போ ஃபுல்லாமே வீடே ஸ்பஞ்சு மெத்தையில தான் கவரில் இருக்கும். டேங்க் எவ்வளோ சொல்லியும் நம்ம ஜங்குக் கேட்டிருக்கவே மாட்டார். என்கிட்ட இல்லைனாலும் இருக்கிறத வச்சு என் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்குருவேன் அப்படின்ற ஒரு ப்ரொடக்டிவான டேடாக தான் இருந்திருப்பார். நம்ம டேங்கு இவனை போய் நான் என்ன சொல்ல அப்படின்ட்டு விட்டுருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த பாட்டி வந்தோடனே 3 பேரும் பாட்டிகிட்ட போய் தத்திக்கிடுவாங்கடா. ஸோ பாட்டினா 3 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ பாட்டி தான் அந்த காலில் குழந்தைங்கள வச்சு குளிப்பாட்டோம்ல, அப்படி தான் வந்து குளிப்பாட்டுவாங்க. ஸோ 2 குழந்தைங்களும் வந்து ஒரு குழந்தைய வந்து டேங்கும் ஜங்குக்கும் வச்சுருப்பாங்க. ஒரு குழந்தைய தான் பாட்டி வந்து ஃபஸ்ட்டு காலில் போட்டு எப்படி குளிப்பாட்டணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேங்கும் கூட அந்த குழந்தைங்கள ஜாலியாக பேசுறது, விளையாடுறது, அந்த குழந்தைங்க செம்ம க்யூட்டாக இருக்குங்கடா. அதுவும் 2வது குழந்தலாம் 2 பேரும் சேர்ந்த காப்பியா. ஸோ கோவமும் சரி, க்யூட்னஸும் சரி 2 பேரையும் அடிச்சுக்கிறவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த குழந்த கொடுக்கும். அவங்க அப்பா அம்மாவே மிஞ்சிரும். ஸோ பாட்டிக்குமே வந்து நடு குழந்தனா ரொம்ப பிடிக்கும். டேங்கே ரொம்ப சண்டை போடுவான் பாட்டிட்ட. "நீங்க 2 குழந்தையும் ஒழுங்கா பார்க்கவே மாட்றீங்க. இவன மட்டும் தான் வச்சுக்கிட்டு கொஞ்சுறீங்க" அப்படின்ட்டு. ஸோ பாட்டியும் ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க 3 பேரைங்க மாரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அந்த குழந்தைங்களையும். ஸோ ஃபைனலா குளிப்பாட்டிட்டு அந்த குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கிறணும், எப்படி கேர் பண்ணணும் டேங்க் சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டில் நம்ம இப்போ வரைக்கும் டேங் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு தான்டா இருப்பாங்க. காலேஜ் போனாலுமே நம்ம ஜங்குக்கு வந்து குழந்தைங்கள கூட்டிட்டு போய் ஃபீட் பண்ண வைக்கிறது, இந்த மாரி தான் ஒர்க் போய்க்கிட்டுருக்கும். அதோட தான் சைட்ல வந்து பார்த்த ஒர்க்கே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ ஃபைனலா ரெடி ஆயிட்டு, சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான்டா கிளம்புவாங்க. நம்ம டேங்லாம் "நான் வரமாட்டேன், என்ன விட்றா" அப்படின்னு கெஞ்சுவாங்க. ஆனா நம்ம ஜங்குக்லாம் கேட்குற மாரி இல்ல. ஸோ நேரா ஹாஸ்பிட்டல்ல தான் உட்காந்துருப்பாங்க. குழந்தைங்கள செக் பண்ணிட்டு கடைசியில டேங்க தான் செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா செக் பண்ணிட்டு ரிசல்ட்ட தான்டா வந்து நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டேங்லாம் ஒரு மாரி கோவமா வந்து உட்காருவாங்க. ஸோ 3 நர்ஸும் தான் பேபிஸ வந்து வச்சிருப்பாங்க அப்பதைக்கு. ஆ ஓகே டாக்டர். இனிமேல் கண்டிப்பா அத ஃபாலோ பண்றேன். ம். டேங், தயவு செஞ்சு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணு. உன் குழந்தைங்களுக்கு நீ இன்னும் ஃபீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க. புரியுதா? ம். சரி. டேங், நான் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடவே இல்ல. பீஸா, அதில வந்து நெறையா வெஜ்ஜஸ் இருக்கு. அது வெஜ் பீஸா தான் சாப்பிட்டேன். அது உங்களுக்கு ஜங்க் ஃபுட்டா? ஜங்குக், இவன் நான் சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டான். இவன் ரொம்ப ஜங்க் ஃபுட் எடுத்தான்னா குழந்தைங்களுக்கு தான் அப்புறம் பிரச்சனை. ஆ! குழந்தைங்களுக்கு என்னாச்சு? குழந்தைங்க நல்லா தானே இருந்தாங்க. நல்லா தான் இருக்காங்க. ஆனா நீ தான் இப்போ குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ற.
இப்பலாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீன்னா, உன் பாலோட அந்த குழந்தைங்களுக்கும் நெறைய பாக்டீரியாஸ் தான் போகும். அப்புறம் அவங்களுக்கு தான் தேவையில்லாம ஃபீவர் வரும், வயித்துப்போக்கு இந்த மாரி நெறைய பிரச்சனை வரும். ஆல்ரெடி அவங்க வீக்கா இருக்காங்க. புரியுதா? இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்த் ஆயிக்கிட்டு இருக்காங்க. ம். புரியுது. ம். ஜங்குக் டேப்லெட் குடுத்துருக்கேன். ஒழுங்கா பார்த்துக்கோ. அப்புறம் குழந்தைங்க 3 பேரும் இப்போ ஓகே. பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. நடக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷம் டைம் எடுக்கும். ஏன்னா, அவங்க 3 பேரும் பிறக்கும்போதே வீக்கா பிறந்தவங்க. ஸோ, எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் இருப்பாங்க. அதனால பயப்பட தேவையில்ல. அப்பப்போ அவங்க காலுங்களுக்கு மசாஜ் குடுங்க. அப்புறம் அவங்களே சரியாயிருவாங்க. அண்ட் 3 பேரையும் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கோங்க. புரியுதா? ம். ஓகே டாக்டர். அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிருவாங்கடா. நம்ம டேங்னா ஒரு மாரி சோகமா இருப்பாங்க. ஸோ குழந்தைங்க 3 பேரும் பின்னாடி பேக் சீட்ல தான் வந்து சேஃப்டியா உட்கார வச்சிருப்பாங்க. 3 பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி விளையாடுறது, டாய்ஸ வச்சு அடிச்சுக்கிறது, இந்த மாரி கியூட்டா பண்ணிக்கிட்டு வருவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் அந்த ஃபேமிலிய. "சங்கோக், சங்கோக் என்ன பாரேன்." "டேங் அமைதியா இரு." சாரி. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணேன். ஆனா, என்னால சாப்பிடாம இருக்க முடியல. இனிமேல் சத்தியமா நான் சாப்பிட மாட்டேன். அப்படின்றாங்க. ஆனா ஜங்குக்லாம் சுத்தமா கேட்கறதே இல்ல. ஏன்னா டேங் வந்து அந்த ஜங்க் ஃபுட்ல டேங்க் இருக்கிற அந்த கிரேசினஸ வந்து யாராலயுமே ஸ்டாப் பண்ண முடியல. நம்ம ஜங்குக்கும் எவ்வளவோ சொல்லி பார்த்துருப்பாரு. வீட்ல வாங்கி செஞ்சு சாப்பிட்றா எதா இருந்தாலும்னு. ஆனா நம்ம டேங்லாம் கேட்குற மாரியே இல்ல. ஸோ ஃபைனலா கிம்மோட ஹவுஸ்ல தானே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நம்ம டேங் வந்து மொதல்ல இருந்தே கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அம்மா, அப்பா பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ இறங்குனோனே நம்ம ஜங்குக் தாண்டா அ ஜேகேவையும் அப்புறம் வந்து கிம்ச்சியையும் தூக்கிக்கிருவாங்க. டேங் வந்து விய தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அப்பயுமே ஜங்குக்கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. பட் ஜங்குக் பேசுற மாரியே தெரியாது. ஸோ டோர ஓப்பன் பண்ணலான்னு தான்டா போவாங்க. பட் அதுக்குள்ளயும் நாம்ஜூனு, ஷுக்கா, ஜேகோப் 3 பேரும் வாசல்ல வந்து நின்றுவாங்க. "டேய் வரதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? மருமகள குடு" அப்படின்டுவாங்க. நம்ம டேங்கும் ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு, நம்ம ஜங்குக் தான்டா விய வந்து நம்ம ஆரம்ட்ட குடுப்பாங்க. ஸோ வி வந்து பார்க்க ஜேகே மாரி இருப்பாருன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் கிம்ச்சிய வந்து சுகாட்ட தான் குடுத்துருப்பாங்க. நம் சாரி ஜேஹோப்ட்ட குடுத்துருப்பாங்க. நம்ம சுகா வந்து டேங் கையில இருக்க பேபி தான்டா பார்ப்பாங்க. வளர வளர அப்படியே ஜங்குக் மாரியே தான் வருவாங்க. அந்த லிப்ஸு கீழ மச்சம் இருக்கிறது, சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜங்குக் மாரி தான் இருக்கும். நல்ல வேளை பேராச்சும் என் தம்பி பேர் வச்சான். ஆமாண்ணா. என் பேர் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. வாடா வீ தங்கம் அப்படின்ட்டு தூக்கிட்டு போயிருவாங்க சுகாவ. 2 பேரையும் உள்ள வான்னு கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. ஹம், ஜங்குக், டேங் மொத வா. எதா இருந்தாலும் வீட்ல பேசிக்கலாம். ம். அப்படின்ட்டு 2 பேரும் உள்ள போயிருப்பாங்கடா. உள்ள போனா ஃபுல்லா குழந்தைங்க தான். என்னமோ கிண்டர் கார்டன்ல இருக்கிற மாரி இருக்கும். ஸோ ரொம்ப ஹேப்பியா அவங்க வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டே ரொம்ப ஹேப்பியா இருக்கும்டா. நம்ம மித்ராலாம் டோட்டலா ஒரு பார்ட்டி ரோலுக்கே வந்திருப்பாங்க. ரொம்ப ஜாலியா அந்த குழந்தைங்க கூட விளையாடுறது, ஃபன் பண்றது இந்த மாரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஜேகே வந்து அவங்க தாத்தா வீட்ல இருக்க வேணாம் அப்படின்ட்டு இங்க வந்ததெல்லாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே ஒரு மாரி இருந்திருக்கும். ஜங்குக் வந்து இவ்ளோ நல்லவனா? நம்ம இவ்ளோ தப்பா எடுத்துட்டோம். ஆக்சுவலா வந்து அந்த வீடு எனக்கு வேணும். நான் என் தாத்தா கூட தான் வசதியான வாழ்க்கைய வாழப் போறேன்னு சொல்லியிருந்தா கூட, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இத ரொம்ப காமனா எடுத்திருப்பாங்க. ஆனா ஜங்குக் வந்து அதெல்லாம் வேணாம் அப்டின்ட்டு உதறி தள்ளிட்டு வந்திருப்பாங்க. எனக்கு என் ஃபேமிலியோட சேஃப்டி தான் முக்கியம்னு. ஸோ அந்த இடத்துல தான் ஜங்குக் மேல அவங்க எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்கும். ஸோ இப்படியே தான்டா அந்த டே ஃபுல்லா ஜாலியா அந்த ஃபேமிலி கூட விளையாடுறது, ஒரு இழந்த எல்லா ஹேப்பினஸும் திருப்பி கிடைச்ச மாரியே இருக்கும். ஸோ அடுத்து கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு நைட் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியிருப்பாங்க. ஸோ 3 குழந்தைங்களையும் தூங்க வச்சுட்டு நம்ம ஜங்குக் வந்து டேங் ரூமுக்கு தான்டா வருவாங்க. டேங் ஒரு மாரி பாவமா ஜங்குக்க பார்ப்பாங்க. "ஜங்குக் ஐம் சாரி. டேங் நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்கு. போய் தூங்கு." "நான் தான் சாரி சொல்றேன்ல. தூங்குன்னு சொல்றேன்ல. தூங்குடா." "நீ தான் சாரி சொல்ற. ஏன் என் பேச்ச கேட்கவே மாட்ற?" டேங் நான் இப்ப எத்தன தடவ சொல்லியிருக்கேன். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாத, குழந்தைங்களுக்கு சேராதுன்னு. அத நீ என்னைக்காச்சும் கேட்டிருக்கியாடா? இனிமே நான் சாப்பிட மாட்டேன். ப்ராமிஸ்.
நீ இதோட எத்தனை ப்ராமிஸ் பண்ணிட்ட? ஆ? பேசாம படுத்து தூங்கு. தேவையில்லாம நான் சண்டை போட விரும்பல. நீ சண்டை கூட போடு. அப்படி பேசாம இருக்காத. அதான் நான் சாரி சொல்றேன்ல. கண்டிப்பா இனிமேல் சாப்பிட மாட்டேன். ப்ராமிஸ். பிரிட்டி ப்ராமிஸ். இந்த ஒரு தடவ மட்டும். சாரி மாமா. சாரி மாமா. ப்ளீஸ் மாமா. அப்படின்டுவாங்க. ஒரு மாரி பப்பி ஐஸோட. நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு மாரி தான் இருக்கும். டேங் கெஞ்சுறத பார்க்க. பட் இப்படியே விட்டா நம்ம டேங் ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ட்டு அமைதியா போய் படுத்துருவாங்க. நம்ம டேங்க் ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஜங்குக் இவ்ளோ அவாய்ட் பண்ணதில்ல. ஸோ வேகமா வந்து நம்ம ஜங்குக்க தான்டா பின்னாடி படுத்து ஹக் பண்ணிக்கிருவாங்க. நான் தான் சாரி சொல்றேன்ல. இப்போ நீ மட்டும் என் பேச்ச கேட்கல, அப்புறம் போய் நம்ம குழந்தைங்க கூட தூங்கிருவேன். ம். போய் தூங்கு. சரிடா, நான் போறேன்டா, பாய். அப்படின்ட்டு டேங் அங்கேருந்து கிளம்பிருவாங்க. ஸோ ஜங்குக் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு டேங் வருவாங்கன்னு நெனச்சிருப்பாங்க. பட் வரவே இல்ல. ஸோ வேகமா அந்த ரூமுக்கு தான் போயிருப்பாங்க. டேங் வந்து குழந்தைங்க கூட நல்லா சாஃப்ட்டா தூங்குவாங்க. ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே டேங்க ஹக் பண்ண மாரி தான்டா படுத்துருவாங்க. என்ன வரமாட்டேன்னு நெனச்சேன். உனக்கே தெரியும்ல, என்னால நீ இல்லாம தூங்க கூட முடியாதுடா. அப்ப என்ன மன்னிச்சிட்டியா? ம். ஆனா இதுக்கப்புறம் நீ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது. புரியுதா? ப்ராமிஸ். சத்தியமா சாப்பிட மாட்டேன். அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும். ம். இல்ல. எப்பயுமே சாப்பிடக்கூடாது. ஆ, இதெல்லாம் கரெக்ட்டே கிடையாது. அதெல்லாம் கரெக்ட்டு தான். இப்ப தூங்கு. அப்படின்ட்டு டேங் ஃபோர்ஹெட்ல தான்டா கிஸ் பண்ணிட்டு தூங்க வைப்பாங்க. ஸோ ஜங்குக் வந்து அந்த ஃபேமிலிய வந்து எத்தன நாள் பார்த்தாலும் பத்தாது. ஸோ அப்படியே அவங்க குழந்தைங்களையும் சரி, டேங்கையும் சரி ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 18 இயர்ஸ் போயிருக்கும்டா. எல்லாரோட லைஃப் அவ்ளோ ஹாப்பியா இருக்கும். நம்ம ஜங்குக் பார்த்தோம் அப்படின்னா, சொந்தமா இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மாரி வச்சிருப்பாரு. ஒரு பிஸ்னஸு. அ இந்த ஜாமான்லாம் வாங்கி டிரான்ஸ்போர்ட் பண்றது இந்த மாரி. நம்ம டாங் வந்து சின்னதா ஒரு கிளினிக் வச்சு ரன் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அவங்க முதல்லயே ஒரு டீல் போட்டிருப்பாங்க. கிளினிக் வந்து டேங் வச்சா ஜங்குக்கோட உழைப்புல வைக்கிறதா இருக்கும். அண்ட் ஜங்குக் வந்து பிஸ்னஸ் பண்றதுக்கு வந்து டேங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து வீட்லேருந்து எல்லாரும் கேட்டிருப்பாங்க. தாத்தா சரி, வருண், மித்ரா எல்லாருமே கேட்டிருப்பாங்க. நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்டின்ட்டு. பட் டேக்குக் வந்து அத ஏத்துக்கிறவே மாட்டாங்க. நீங்க வந்து நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஆனா இத வந்து எங்களோட லைஃப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோம் அப்டின்ட்டு ரொம்ப இந்த குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் சரி, அவங்களுக்குள்ள அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சரி, ஸோ எல்லாமே ரொம்ப பேலன்ஸா பண்ணுவாங்கடா. நம்ம டேங் பார்த்தோம்னா, பேஷண்ட் எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கணுமோ, அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருப்பாங்க. ஸோ அதனாலயே நெறையா பேருக்கு டேங்கோட கிளீனிக் வரதுக்கு பிடிக்கும். ஸோ அந்த கிளீனிக்ல வந்து டேங், ஜிம்மின், மயூரி, டேவிட், அமி இவங்க 4 பேரு 5 பேரு சேர்ந்து தான் ரன் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி கிளினிக் மாரி தான் இருக்கும். அண்ட் ஜேகேவோட ஒர்க் பார்த்தோம்னா, நம்ம மின்யூஜும், ஜேகேவும் தான்டா அந்த ஒர்க் பார்ப்பாங்க. ஃபிலிக்ஸ் இன்னுமே வந்து கிம் ஃபேமிலியோட பெர்சனல் செக்யூரிட்டியா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப் வந்து அவ்வளோ அழகா போய்க்கிட்டு இருக்கும்டா. அண்ட் அந்த 3 பேபி பார்த்தோம்னா, இப்போ அவங்களுக்கு 18 வயசு ஆயிருச்சு. ஸோ அவங்களுமே வந்து அவங்க அம்மா, அப்பாவோட ஒர்க்க புரிஞ்சுக்கிட்டு, ரொம்ப மெச்சூர்டா தான் நடப்பாங்க. அதே சமயம் 4 பேருமே டேங் மேல ஓவர் ப்ரொடக்டிவ். ஸோ டேங் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லுவாங்க, என் குழந்தைங்க வந்து உன்னைய மாரி வந்துரும் வந்துரும்ன்னு. பட் சீரியஸா சொல்லப்போனா, ஜங்குக் மாரி தான் 3 பேருமே இருப்பாங்க. ஓவர் ப்ரொடக்டிவ். அதே மாரி அந்த அண்ணன் தம்பிங்க 3 பேரும் பார்த்தோம் அப்படின்னா, கிம்ச்சி மேல வந்து ஓவர் ப்ரொடக்டிவா இருப்பாங்கடா. கிம்ச்சி வந்து என்னதான் வந்து ஸ்ட்ராங் பாய் மாரி இருந்தாலும், டக்குன்னு எல்லாரையும் நம்பிர்றது, சாஃப்ட் கேரக்டரு. ஸோ, அதனால ஜேகேவும் சரி, வியும் சரி, கிம்ச்சி மேல எப்பயுமே ஓவர் ப்ரொடக்டிவா தான் இருப்பாங்க. ஸோ, நேரா வந்து அந்த பாட்டுக்குள்ள போயிடலான்டா. ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான், நம்ம ஜங்குக் அப்புறம் அவங்க 3 பேபீஸ் தான் குக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "என்னடா, இன்னைக்கு உங்க தாத்தா பார்க்க போலையா?" "போணும்ப்பா. தாத்தாக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு தான் போணும்." "ஆமாப்பா. போன தடவையே தாத்தா ஜேகே அண்ணன்ட்ட ஏதோ சுருட்டுன்னு ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னாங்க." "டேய்! என்னடா பழக்கம் அது?" அப்பா நான் இல்லப்பா. அது வி தான். வி தான் தாத்தாட்ட சொன்னேன், இந்த மாரி நம்ம ஏரியால இப்படி இருக்கு அப்படின்ட்டுன்னு. நான்லாம் சத்தியமா தொடமாட்டேன்ப்பா. தாத்தா கேட்டுட்டு தான் லோக்கல் சரக்கு நல்லாருக்கும் வாங்கிட்டு வாடா அப்படின்ட்டாங்க. நான் இல்லப்பா. கிம்ச்சி நீ சொல்லு. 2 பேர்ல யார் உண்மைய சொல்றா? அப்பா
"டேய் சொல்லாதடா, சொல்லாதடா" அப்படின்ட்டு வியும், ஜேக்கும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் கிம்ச்சி வந்து அவங்க அப்பாட்ட பொய்யே சொல்ல மாட்டாங்க. "சொல்லு கிம்ச்சி, என்ன நடந்துச்சு?" "அப்பா, அண்ணங்க அண்ணனும் தம்பியும் சும்மா நம்ம ஏரியால நடக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்கப்பா தாத்தாட்ட. தாத்தா தான் அந்த பிராண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. வி வந்து என்னால முடியாது. அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கன்னு தான் சொன்னாங்க. ஜேகே அண்ணா தான் லோக்கல் பசங்ககிட்ட கேட்டா எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்கப்பா. அப்படின்டுவாங்க. ஜேகே வந்து ஒரு ஜங்குக்கு இந்த மாரி ஜேகேவ தான் மொறப்பாங்க. என்னடா? "அப்பா, அது சும்மா பசங்க கூட ஃப்ரெண்டா இருந்தேன்ப்பா. அவ்வளோதான்ப்பா." "ஜேகே, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேல. எத்தன தடவ சொல்லியிருக்கேன்." கம்மான்ப்பா, எனக்கு 18 வயசாச்சு. நான் வந்து இதெல்லாம் நான் பண்ணலப்பா. சத்தியமா எனக்கு தெரியும். பண்ணா நீங்களும் அம்மாவும் என்ன கொன்றுவீங்கன்னு. சும்மா அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கேன். அவ்வளோதான். நான் தப்புலாம் பண்ண மாட்டேன்ப்பா. தப்பு பண்ணாலும் தப்பு தான். தப்பு பண்றவங்கள ஊக்குவிச்சாலும் தப்பு தான். ஜேகேவி 2 பேரும் இனிமேல் நான் இந்த மாரி பேசுறத பார்த்தேன். நேரா அவங்க அம்மாட்ட சொல்லிக் குடுத்துரு. புரியுதா? அப்படின்டுவாங்க. நம்ம ஜேகேவியும் அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டாங்க. கிம்ச்சிய தான் பார்ப்பாங்க. கிம்ச்சி வந்து சாரி அப்படின்ற மாரி பார்ப்பாங்க. என்னதான் வந்து ஜேகே வந்து வி மாரி மட்டும் இல்ல. வியோட டோட்டல் கேரக்டரையும் பறிச்சு தான் வச்சிருப்பாங்க. அதே மாரி வி பார்த்தோம் அப்படின்னா ஜேகே மாரி இருப்பாங்க. ஆனா அவங்க கேரக்டருமே வந்து கொஞ்சம் வந்து வி மாரி தான் இருக்கும். ஆனா 3 பேருமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்துட்டா டோட்டலா ஜேகேவே மிஞ்சிருவாங்க. ஆனா அந்த பிளேஃபுல்னஸ், டீஸ் பண்றது, அந்த டியாங்கோட கேரக்டர் இன்னுமே அந்த 3 பேருக்குமே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட்டு பார்ன் ஜேகேக்கு ரொம்ப இருக்கும். ஸோ அவங்க ஃபேமிலி மூமெண்ட்டும் ரொம்ப ஹேப்பியா போய்க்கிட்டு இருக்கும்டா. ஃபைனலா குக்கெல்லாம் பண்ணிட்டு, அ கார்ல தான் வருவாங்க. ஸோ டிரைவர் வச்சிருப்பாங்க. வீடு வந்து அதே வீடு தான். பட் அவங்க 3 பசங்களுக்கு ஏத்த மாரி அத கொஞ்சம் ஆல்டர்னேட் மட்டும் பண்ணியிருப்பாங்க. "டேய், எங்க மினிஃபிளிக்ஸ் உங்கட்ட ரொம்ப நாளா வரவே இல்ல. என்னாச்சு? 3 பேரும் சண்ட போட்டீங்களா?" அப்படின்டுவாங்க. நம்ம நம்ம ஜேகே, வியும் தான்டா கிம்ச்சிய ஒரு மாரி மொறச்சு பார்ப்பாங்க. கிம்ச்சி வந்து ஒரு மாரி சைலன்ட்டா அவங்க அப்பாவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "என்னடா ஆச்சு? இப்ப எதுக்கு அவன மறைக்கிறீங்க?" "எங்களுக்கு தெரியாதுப்பா, அவன் ஏன் வரலேன்ட்டு." "டேய், என்ன ஆச்சுன்னு கேட்டேன்." "கிம்ச்சி, அப்பா இத மட்டும் என்ட்ட கேட்காதீங்களேன், ப்ளீஸ்." 4 பேரு இப்பலாம் என்ட்ட நெறையா மறைக்க ஆரம்பிச்சுட்டீங்க." ன்ட்டு அவங்க 3 பசங்கள தான் பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்கடா. டேங் வந்து இன்னைக்கு ஒர்க் இருக்கு அப்டின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம தான் வந்திருப்பாங்க. ஸோ நேரா வந்து அங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து டேங்கோட ரூம்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க 3 பேரும். ஜங்குக் வந்து இன்னுமே சீரியஸா தான் 3 பேரையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான் 3 பசங்கட்டயும். ரொம்ப இறங்கிலாம் போவே மாட்டாரு. ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பாரு. ஸோ 3 பேருக்குமே அந்த டைம் மட்டும் ஜங்குக் கூட ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஃபைனலா அந்த டயத்துல நம்ம டேங்கும் வந்திருப்பாங்க. "என்னாச்சு? ஏன் 4 பேரும் வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உன் பையன்கிட்டயே கேளு. ஏதோ பண்றாய்ங்க. ஆனா என்ட்ட எதுவும் சொல்ல மாட்றாய்ங்க." "என்னாச்சு? என்னடா பண்ணீங்க?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா." "இப்ப சொல்லப் போறீங்களா என்ன?" "அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க நீங்க சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டு. காலைல எத்தன தடவ சொல்லியிருக்கேன் சாப்பிடாம போக்கூடாதுன்னு." "வி, என்ன ஆச்சுன்னு சொல்றியா?" கிம்ச்சி, "ஏன் எல்லாரும் என்ட்டயே கேட்குறீங்க? ஆ அண்ணன்ட்ட கேளுங்க. இல்லன்னா தம்பிட்ட கேளுங்க. எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் என்ட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க." "சரி, உன்ட்ட கேட்கல. ஜேகே நீ சொல்லு. அம்மாட்ட நீ பொய் சொல்ல மாட்டேல்ல?" "அம்மா நான் கண்டிப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடலாமே. ம்?" அப்படின்ட்டு அவங்க தானே ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க. நம்ம ஜேகேவும் வந்து டேங்க் பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ 5 பேருமே ஒண்ணா பேசிக்கிட்டு, இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தானே பேசுவாங்க. ஃபேமிலிய பத்தி பேச மாட்டாங்க. ஸ்டடீஸு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு இந்த மாரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சோனே நம்ம டேங்கும், ஜங்குக்கும் அவங்க 3 குழந்தைங்க பார்ப்பாங்க. "சரி இப்ப சொல்லு. என்னாச்சு? ஆ இப்பலாம் மினிலிக்ஸ் கூட நீங்க ஹேங் அவுட் பண்றதே கிடையாதாம்ல?" ஃபிலிக்ஸ் சொன்னான். "என்னாச்சு?" "ம்மா அவன் வந்து" "என்னடா சொல்லு." "ம்மா." "கிம்ச்சி
நீ சொல்லு. என்னாச்சு? அம்மா அது வந்து வி விக்கும் விக்கும் ஜேகே அண்ணாவுக்கும் மினிலிக்ஸுக்கும் சண்டை. அதான் அவன் வந்து பேசுறது கிடையாது எங்க 3 பேர்ட்டயும். ம். நீங்க எப்பயுமே சண்டை போடுவீங்கண்ணா. ஆனா இந்த தடவ என்ன சண்டை? இப்படி பேச முடியாத போற அளவுக்கு. அப்படின்டுவாங்க. கிம்ச்சி வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. ஒரு மாரி கீழ குனிஞ்சு அழுகுற மாரி தான் இருக்கும். கிம்ச்சி மட்டும் அழுதா நம்ம ஜேகேவால தாங்கவே முடியாது. ஸோ வேகமா வந்து கிம்ச்சி வந்து ஓரத்துல தான்டா உட்காந்துருப்பாங்க. அவங்கள தான் தூக்கி அவங்க மடியில உட்கார வச்சுக்கிட்டு ஒரு மாரி அவங்களோட நெக்ல தான் கிம்ச்சியோட ஃபேஸ ஹைட் பண்ணிக்கிருவாங்க. என்னாச்சு பிரின்சஸ்? எதுக்கு அழுகுறீங்க? ஆ? இவங்க 2 பேரும் உங்கள எதுவும் திட்டுனாங்களா? அப்பா அப்பா அது வந்து ஜேகே, இப்ப எதுக்கு அவன மறைக்கிற? சொல்லு என்ன ஆச்சு? அப்பா, அந்த மினிஃப்ளிக்ஸ் வந்து எங்க கூட ஒண்ணா தானப்பா இருக்கான். ஆனா அவன் கிம்ச்சிய லவ் பண்றேன்னு சொன்னான். எங்களுக்கு புடிக்கல. நான் சொல்லி பார்த்தேன். வேணான்டா இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை வரும். அப்புறம் ஃப்ரெண்டோட தம்பிய எப்படி அவன் லவ் பண்ணலாம்? அதுதான்ப்பா. ஏன்? ஃப்ரெண்டோட தம்பிய லவ் பண்ணக்கூடாதா? ம்மா அப்படி இல்லம்மா. அவன் ஃப்ரெண்டும்மா. அவன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்னால என்னால முடியாதும்மா. டேய்! இதுக்கே நீங்க இப்படி சொல்றீங்க. உங்களுக்கு எங்க லைஃப் பத்தி நல்லாவே தெரியும்ல. 3 பேர சமாளிச்சு வந்தேன். முழுசா என்ன ஆச்சுன்னு சொல்லு. கிம்ச்சி, நீ மினிஃபிலிக்ஸ உனக்கு புடிச்சிருக்கா? பிடிக்கும்ப்பா. மினிஃபிலிக்ஸ் உங்கள மாரி என்னையும் நல்லா பார்த்துக்கிருவான். நாங்க சின்ன பிள்ளைத்தனமாலாம் லவ் பண்ணல. எங்களுக்கு 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம், அம்மா சொன்ன மாரி, அதுக்கப்புறம் தான் ப்ரப்போஸே பண்ணோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க ஃபீலிங்ஸோட தான் இருந்தோம். ஆனா ப்ரப்போஸ் பண்ணும்போது அண்ணானும் தம்பியும் பார்த்துட்டாங்க. என்ன ஏதுன்னு கூட கேட்காம கோவத்துல டெ மினிஃபிலிக்ஸ அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து டேங்க தாண்டா ஒரு மாரி பார்த்துட்டு உங்க அண்ணங்கள மாரியே இருக்காய்ங்க அப்டின்டுவாங்க. அதுவும் வந்து டோட்டலா சுகா கேரக்டரு. எதுக்கெடுத்தாலும் அடிக்கிறது மட்டும் தான். ஸோ தெரியுது யாரு சண்ட எடுத்திருப்பா அப்டின்ட்டுன்னு. ஸோ ஜேகேவும், டேங்கும் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க லைஃப தாண்டா அவங்க பசங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்டா கத மாரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு 3 பேரும் வாய பொளந்துருவாங்க. "உண்மையாப்பா? இவ்ளோ நடந்துச்சா?" ம். ஆமா. அதே மாரி தான் இப்பயும் சொல்றேன். உங்களுக்கு ஒருத்தவங்கள புடிச்சிருந்தா, அவங்க என்ன ஆனாலும் உங்கள விட்டு போகாம இருந்தாங்கன்னா, நீங்களும் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணலாம். புரியுதா? கிம்ச்சி? ம். மினிஃப்ளிக்ஸ் என்ன விட்டுட்டுலாம் போலப்பா. நேத்து கூட என்னோட ரூமுக்கு வந்து அப் அப்டின்டுவாங்க. வீக்கும், ஜேக்கோக்கும் அவ்வளோதான் செம்ம கோவமாயிரும். "என்ன பண்ணியா? ரூமுக்கு வந்தானா?" "ஆ இல்ல, இல்ல. நான் சும்மா சும்மா சொன்னேன்." அப்டின்டுவாங்க. டேக்குக்கு இது புரிஞ்சிருச்சு. அப்படியே நம்மள மாரி தான் அப்டின்ட்டுன்னு. ஸோ அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஹேப்பியா போய்க்கிட்டுருக்கும். சரி, நீங்க 3 பேரும் எப்படி? தாத்தாவோட பிசினஸ ஹேண்டில் பண்ண போறீங்களா என்ன? ம். ஆமாம்மா. ஜெகே வந்து தாத்தாவோட மெயின் பிரான்ச்ச பார்த்துக்கிறதா இருக்கான். நான் வந்து சர்வர் லைன்ஸ பார்த்துக்கிறதா இருக்கேன். கிம்ச்சி வந்து அப்பாயின்ட்மென்ட் இந்த மாரி 3 கிளாஸ் ஒர்க்க பார்த்துக்கிருவான். ம். உங்க 3 பேருக்கும் ஓகே தான? ஏன்னா, இப்ப நீங்க காலேஜும் போறீங்க. காலேஜ் போய்க்கிட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிருவீங்களா? அதெல்லாம் பண்ணிருவேன்ம்மா. மினி ஃபிளிக்ஸ் என்னோட பிஏவா வரேன்னு சொல்லிட்டான். இப்ப அவன எதுக்கு இழுக்குற? அ அது வந்து ஆ அது மட்டும் இல்லம்மா. அ நம்ம யூமினும், நாம்ஜூனும் அண்ணா மேலயும், தம்பி மேலயும் ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆனா ஏன்னு தான் தெர்ல. ம். உங்க 4 பேருக்கும் வேற வேலையே இல்லடா. சரி, வேகமா கிம் வீட்டுக்கு போயிட்டு தாத்தாவையும் போய் பார்க்கணும். புரியுதா? ம். இன்னைக்கு நாங்க எல்லாரும் தாத்தா வீட்ல தாம்மா ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம். சரி, ஆனா பார்த்து போயிட்டு வரணும். டிரைவர் அங்கிளோட தான் போணும். புரியுதா? 18 வயசு ஆயிருச்சுன்னா, நீங்க கார் டிரைவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகேம்மா. கூல் டவுன் நாங்க பார்த்துக்குறோம். அப்டின்டுவாங்க. ஸோ கொஞ்ச நேரம் பேசிட்டு 3 பேரும் வெளிய போலான்னு தான்டா போவாங்க. பட் அதுக்குள்ளயும் டேங் வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க. அப்புறம் 3 பேரும் அளவுக்கு மீறி ஆல்கஹால் எடுக்கக்கூடாது. புரியுதா? அம்மா, கண்டிப்பா நாங்க ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டோம்.
ம். உங்களலாம் நான் நம்புவேன்னு நெனைக்கிறீங்களா? அப்படியே அப்பன மாரி தான் இருப்பீங்க. குடிச்சா கண்ணு முன்னே தெரியாது. கிம்ச்சி, ஆ அம்மா. 2 பேரையும் ட்ரிங்க்ஸ் பண்ண விடாம நீ தான் பார்த்துக்கணும். புரியுதா? ம். ஓகேம்மா. அப்படின்டுவாங்க. நம்ம 3 பேரும் போனதுக்கப்புறம் நம்ம டேக்குக்கு தான்டா ஒருத்தர ஒருத்தர பார்ப்பாங்க. சாருக்கு என்ன? ஆஃபீஸ் போலயா? ம். இல்ல. இன்னைக்கு மினியூட்ஸ் கம்பெனிய பார்த்துக்கிறானா? என் பொண்டாட்டிய பார்க்க வேணாமா? அப்படின்ட்டு டேங் கிட்ட தான்டா ரொம்ப க்ளோஸா வருவாங்க. ஜங்குக், உனக்கு வயசாயிருச்சுன்னு ஒரு நெனப்பு இருக்கா இல்லையா? ஆ? ஆல்ரெடி 45 வயசாச்சு. இன்னும் சாருக்கு இந்த ரொமான்டிக் மட்டும் போலேல்ல. ஏய் 90 வயசே ஆனாலும், பொண்டாட்டி இப்படி இருக்கும்போது எவனுக்கு தான் ஃபீலிங் போகும்? உன் பசங்க 3 பேரும் தனித்தனியா ரூம குடுத்தா போய் தொலைவாய்ங்கன்னு பார்த்தா, திருப்பி வந்து நடுவுலயே படுத்துக்கிறாய்ங்க. அப்புறம் நான் எப்படி என் பொண்டாட்டி கூட இருக்கிறது? ஆ? ஒரே ஒரு கிஸ் குட்றா. ஜங்குக், நான் நெறையா தடவ சொல்லியிருக்கேன். ஆஃபீஸ்ல இருக்கும்போது இப்படிலாம் பேசாதீங்கன்ட்டு. ப்ளீஸ்டா, ஒரே ஒரு ஃபைனல் கிஸ் தான்டா. கண்டிப்பா நான் கேட்க மாட்டேன்டா. ஜங்குக் வேணாம். டேய் 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 அப்படின்டுவாங்க. அப்படியே ரொம்ப க்ளோஸா தான்டா போவாங்க. பட் திடீர்னு வந்து டோர் நாக் சவுண்டு கேட்கும். ஸோ நர்ஸ் தான் வந்திருப்பாங்க. பேஷண்ட் சீரியஸா இருக்காங்கன்னு. நம்ம ஜேகே ஒரு மாரி அண்டர்ஸ்டாண்டிங்கா டேங்க சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப டேங்க் இருந்த இருந்த டயத்தெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே கட் பண்ணா நம்ம வாண்டுங்க தான்டா. எல்லாரும் கிம் வீடு தான். தல்லைகளா இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பார்க்க ஜங்குக் மாரி தான் இருப்பாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ போனோனே யூமின தான்டா ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணிட்டு சோபால தான் 2 பேரும் ரொம்ப க்ளோஸா தான் உட்காந்து பேசுவாங்க. நம்ம ஜேகேவும், நாம்ஜூனும் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப மெச்சூர்டானவங்க. கொஞ்சம் பேரண்ட்ஸ் முன்னாடி எப்படி இருக்கணும்னு அந்த மாரி ஒரு மெயின்டெனன்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் நம்ம ஹோப்பும், நம்ம கிம்ச்சியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்டா. எல்லாரையும் ஓட்டுறது இந்த மாரி தான் ரொம்ப ஜாலியா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம சுகா தான் ஒரு மாரி மொறச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. "ஹே பூனா, எதுக்கு இப்ப என்ன மொறச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஆ? என்ன உங்க பையன் கூட இருக்கிறது உங்களுக்கு வெறுப்பா இருக்கா? டேய் ஒழுங்கும் மரியாதையா தள்ளி உட்காந்துரு. இல்லன்னா உங்க அப்பன போட்டத விட அதிகமா போடுவேன்." "அதானே நான் கேள்விப்பட்டேன். எங்க அப்பா நீ ரொம்ப தான் டார்ச்சர் பண்ணியிருக்க. இரியா உன்னைய ஒரு நாள் வச்சு செய்றேன்." டேய் ஏன்டா அப்பன பிள்ளை என் உசுரையே வாங்குறீங்க? உங்களுக்கு வேற பையங்களே இல்லையாடா? ஆ? மாமா எல்லா பையங்களும் இருக்காங்க தான். ஆனா அதெல்லாம் உன் பையன் மாரி வருமா? அப்படின்ட்டு நம்ம தான்டா சுகாவ டென்ஷன் ஆக்குவாங்க. சுகாவுக்குமே பிடிக்கும் தான். ஆனா டென்ஷனா இருக்கும். நம்ம யூமினும் ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம கூட தான் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. நம்ம ஜிம்மினுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஜங்குக்கோட பசங்க 3 பேர பத்தியும் தெரியும். எவ்வளோ மெச்சூர்ட்ன்னு. ஸோ அவங்க மாரி ஒரு குட் ஹேண்ட்ல வந்து இருக்கிறத வந்து யார் தான் விரும்ப மாட்டாங்க. ஸோ நம்ம சுகா தான் மொறச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஜிம்மின் தான் மண்டையிலே 2 போடு போட்டுட்டு, "எதுக்குடா அப்ப அவன அப்படி மொறைக்கிற?" இல்ல ஜிம்மின் நான் மொறைக்கல அது." "அத்த விடுங்க அத்த. மாமானா பொசசிவ் இருக்கத்தானே செய்யும். என்ன மாமனாரே? அப்புறம் உங்க பையன நான் இன்னைக்கு கடன் வாங்கிக்கிறேன்." "ஆ? எதுக்கு எதுக்கு வி? எங்க போறோம் நம்ம?" தாத்தா கூட்டிட்டு வர சொன்னாங்க செல்லம். நம்ம எல்லாம் அங்க போறோம்." "டேய்! என் முன்னாடியே என் பையன செல்லோன்ற, கூட்டிட்டு போறேன்னு சொல்ற. நான் இன்னும் உனக்கு அக்செப்ட்டே குடுக்கலடா." "நீ குடுக்கலன்னா என்ன மாமா? அதான் என் அத்தை குடுத்துட்டாங்கல்ல. என்னங்க அத்த?" அப்படின்னு கண்ணடிப்பாங்கடா. ஜிம்மின்னு ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு, "நீ எங்கன்னா கூட்டிட்டு போடா மருமகனே" அப்படின்டுவாங்க. சுகாவுக்கு கோவமா வரும். அப்படியே ஜிம்மின தான் பாவமா பார்ப்பாங்க. ஆனா ஜிம்மின் கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம ஜேகே தான்டா. நம்ம ஆரம்ப தான் பார்ப்பாங்க. மாமா நான் நாம்ஜூன அதெல்லாம் என்னடா கூட்டிட்டு போனீங்க? நாம்ஜூன் சொல்லுங்கப்பா. ஜேகேவ ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. புரியுதா? போயிட்டு பத்திரமா இருக்கணும். ஓகேப்பா. அப்படின்டுவாங்க. ஸோ கரெக்ட்டா அந்த டயத்துல தான் நம்ம சுகா வந்து கீழ வருவாங்க நடந்து. ஸோ சுகாவ பார்த்தோனே நம்ம கிம்ச்சி தான்டா வேகமா போய் ஹக் பண்ணிக்கிருவாங்க. "அங்கிள் எப்படி இருக்கீங்க?" நான் நல்லா இருக்கேன்டா. இன்னைக்கு தான் உங்களுக்கெல்லாம் இங்க வரணும்னு தோணுச்சா என்ன?" "அப்பலாம் இல்ல அங்கிள். காலேஜுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனனால தான் வர முடியாம போயிருச்சு. அது மட்டும் இல்லாம அம்மாவும், அப்பாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. கண்டிப்பா பாஸ் ஆகுற வரைக்கும் எங்கள விடவே மாட்டாங்க." ம்.
ஆனா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க தான் பாஸ் ஆயிட்டீங்களே! அப்டின்டுவாங்க. 3 பேருக்குமே ஒரு மாரி ஷாக்கா தான் இருக்கும். அங்கிள் நீங்க திருப்பியும் வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்களா? ம். என்ன நெனச்சிட்டீங்க? மாமா ஹேக்கிங்லாம் லோ லெவல்ல தான் இருக்கும்னு நெனச்சீங்களா? அப்பா அப்ப நானும் பாஸா? அப்டின்டுவாங்க. நம்ம ஹோப் தான் ஒரு மாரி அவங்க அப்பாவ ரொம்ப ஹோப்ஃபுல்லா பாப்பாங்க. ஜேஹோப் சிரிச்சுட்டு, "கண்டிப்பாடா. என் பையனா இருந்துட்டு நீ ஃபெயில் ஆவியா? இங்க ஃபெயில் ஆனது மட்டும் தான் நெனைக்கிறேன். ரொம்ப கெஞ்சி தான் பாஸ் ஆகுனேன். அதானே 24 நேரமும் என் பையன் பின்னாடி சுத்துனா இவன் எப்படி பாஸ் ஆவான்?" மாமனாரே, நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸு. என்ன மாமா, உங்களுக்கு மட்டும் தான் இந்த மாரி வேலையெல்லாம் பார்க்க தெரியுமா? எக்ஸாம் எழுதுன அடுத்த வாரமே பேப்பர்லாம் சைன் பண்ணியாச்சு. அன்னைக்கே என் ரிசல்ட்ட நான் பார்த்துட்டேன். அப்டின்டுவாங்க. ஸோ வந்து டோட்டலா ஒரு எப்படி சொல்றது? ஒரு திருட்டு பையன், ஃப்ராடு கேரக்டரு. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கிற இடத்துல எல்லாரையுமே கிண்டல் பண்றது, ரொம்ப ஜாலியா வச்சுக்கிறது. ஸோ இந்த மாரி கேரக்டர் தான் கிம்ச்சி கொஞ்சம் ஷை டைப்பு. ஜேகே பார்த்தோம்னா, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்க பெர்சனு. ஸோ 3 பேருமே ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். ஆனா பிரச்சனைனா 3 பேருமே ஒண்ணு சேர்ந்துருவாங்க. யாராலயும் அவங்க 3 பேரையுமே தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும் கேரக்டரு. கிம்ச்சி கொஞ்சம் சாஃப்ட்டுடா. ஸோ ஃபைனலா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம மித்ரா, வருண் 2 பேருமே சாப்பாடு ஸ்நாக்ஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பாட்டி தான் எல்லாருக்கும் ஊட்டி விடுறது. இந்த மாரி ரொம்ப ஜாலியா போகும் அந்த மூமெண்ட்டு. வருணும், மித்ராவும் ஆசைப்பட்டது இந்த இந்த மூமெண்ட்டு தான். அந்த மாரி இருக்கும் ஹேப்பியா. ஸோ ஃபைனலா எல்லாருமே அங்கருந்து கிளம்பியிருப்பாங்கடா. நம்ம ஆயிஷு, அப்புறம் லிண்டா இவங்களையுமே அப்புறம் மினிஃபிளிக்ஸையும் வர சொல்லியிருப்பாங்க. மினிஃபிளிக்ஸ் கிம்ச்சி தான் கூப்ட்டுருப்பாங்க ஃபோன் பண்ணி. ஸோ எல்லாரையும் தாத்தா வீட்டுக்கு தான் வர சொல்லியிருப்பாங்க. தாத்தா அவங்க 3 பேரையும் பார்த்தோனே அவ்வளோதான் கால்ல பிடிக்கவே முடியாது. ஏன்னா எப்பயுமே வீக்லி சாட்டர்டே ஆச்சுன்னா, அவங்க கண்டிப்பா தாத்தா வீட்ல தான் அன்னைக்கு ஃபுல்லா ஸ்டே பண்ணுவாங்க. சாட்டர்டே, சண்டேலாம். இந்த எக்ஸாம் வந்தனால போய் பார்த்துருக்கவும் மாட்டாங்க. ஸோ அதுவே தாத்தா கஷ்டமா தான் இருக்கும். அவங்கள பார்த்தோனே அவ்வளோதான் ஆள கையில பிடிக்கவே முடியாது. "டேய் என்னடா அந்த கழட்டு பையன பார்க்குறதுக்கு இத்தன நாளா அவங்களுக்கு? தாத்தா சும்மா சும்மா நான் கிழடுன்னு சொல்லாத. ஆள் இன்னும் நல்லா பாடி குஸ்காதுல இருக்க. ஜேகே நல்லா பேச கத்துக்கிட்டடா. என்ன கிம்ச்சி எங்க உன் ஆள காணா? தாத்தா சும்மா இருங்க. தாத்தா நீ தான் இவங்க 2 பேரும் இழுத்து விட்டதா? டேய் ஏன்டா நீங்க லவ் பண்ணும்போது உங்க அண்ணன் பண்ணக்கூடாதா? அப்படி இல்ல தாத்தா. அது சரி, சரி பேச்ச விடுங்க. வாங்க உள்ள சாப்பிடலாம். எங்க அவைங்கலாம்? பின்னாடி வராய்ங்க. அப்படின்னுவாங்க. ஸோ கரெக்ட்டா சாப்பிட உட்காரும்போது எல்லாருமே வந்திருப்பாங்கடா. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு படம் பார்க்குறது, அந்த தாத்தா கூட ஃபன் பண்ணுறதுன்னு நெறையா வேலை இருக்கும். ஸோ நம்ம ஜேகே, வியும் தான்டா தாத்தாக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல உட்காந்துருப்பாங்க. ஸோ கிம்ச்சி அப்பப்போ மினிஃப்ளிக்ஸ பார்க்குறது, இந்த மாரி தான் மூவ்மெண்ட் போய்க்கிட்டுருக்கும். "டேய் புடிச்சா பண்ணட்டும் விட்றா. தாத்தா உனக்கு தெரியாது தாத்தா. அவன் சரியான கோவக்காரன். என்கிட்டயே கோவம் அந்த சண்டை போடுவான். ஏதாச்சும் கோவத்துல என் தம்பிய அடிச்சிட்டோம்னா நான் என்ன பண்றது? ஆமா தாத்தா. எங்க அண்ணன் வேற ரொம்ப நல்லவன். சாஃப்ட் கேரக்டர் வேற. அதான் பயமா இருக்கு. 2 பேரும் ரொம்ப ஓவர் ப்ரொடக்டிவ்டா. சரி ஏன் ஐட்டம் எங்க? தாத்தா இந்த கிம்ச்சி பையன் வீட்ல அப்பாட்ட சொல்லிட்டியான். தெரியாம எடுத்துட்டு வரதுக்கு எவ்ளோ கஷ்டமாச்சு தெரியுமா? அப்படின்ட்டு ஒரு சுருட்டு மாரி ஒண்ணு தான்டா குடுப்பாங்க. அது ஃபுல் ஹெல்த்தி தான். ஸோ ஹெல்த்தியா வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது லீகலா விக்கக்கூடியது தான். ஆனா அது லோக்கல் பசங்கட்ட அதிகமா கெடைக்கும். ஸோ அத தான் தாத்தாட்ட குடுப்பாங்க. "தாத்தா இந்த வயசுல இதெல்லாம் குடிச்சேன்னா ஒரே நாள்ல போய் சேர்ந்துருவ. என்ன எங்களோட பிள்ளைங்கலாம் பார்க்க உனக்கு ஆசை இல்லையா?" "டேய் டேய் ஏன்டா வாய வைக்கிறீங்க? தாத்தாக்கு என்ன எதுவுமே ஆகாது. இரும்பு பாடி தெரியுமா? அதான் பார்த்தேனே நேத்து ஒக்க ஒக்குன்னு இருமுனத. ஒழுங்கா ஆஸ்பத்திரி போ. இல்லைன்னா அம்மாவ கூட்டிட்டு வந்து ஊசிய போட விட்டுருவேன்." "சரிடா நீ எதுவும் சொல்லாதடா. நீ மேட்ர குடு." அப்படின்டுவாங்க. ஸோ அது பார்த்தா சுருட்டு மாரி தான் இருக்கும். ஆனா வாயில வச்சா தீயே பத்தாது. "ஏன்டா தீ பத்த மாட்டுது? எப்படி பத்தும்? கடிச்சு தின்னா தான் பத்தும். என்னடா சொல்றீங்க?" அப்படின்ட்டு கடிக்கிறாங்க. பார்த்தா அது முட்டாயி. "டேய் இதுதான் சொன்னீங்களாடா? தாத்தா அப்பா என்ன சொன்னானா, தப்பு பண்றது மட்டும் தப்பு கிடையாது. தப்பு பண்றவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறதும் தப்பாம். என் தாத்தா நான் உன்ன எப்படி தப்பு பண்ண விடுவேன்? நான் சொல்றது கரெக்ட்டு தானே ஆமாண்ணா, ஆமாண்ணா கரெக்ட்டு தாண்ணா."
அப்படின்டுவாங்க. ஸோ தாத்தாவும் ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப ஹேப்பியா போகும் அந்த மூமெண்ட்டு. ஸோ நைட்டு வந்து ஒரு பார்ட்டி மாரி தான் வச்சிருப்பாங்க. எல்லாரும் ரவுண்டா ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த தாத்தாவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த விஷயத்துல. ஸோ ஜூஸ் இந்த மாரி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கடா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தாத்தாவும் பசங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. "டேய் அடுத்த 2 வாரம் கழிச்சு அம்மா, அப்பாவோட ஆனிவர்சரி வருது. என்னடா பண்ணலாம்?" "ஏய் அம்மா அந்த கதை சொல்லும்போது காட்டுக்குள்ளத்தையில மேரேஜ் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆனா யாரும் அப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைன்னு சொன்னாங்கல்ல." "என்ன கதை சொல்றீங்க?" யூ மீன் அது வந்து என்னன்னா, அம்மா, அப்பா அவங்களோட லவ் ஸ்டோரி சொன்னாங்க அதான்." "அப்படியா? அப்ப எங்களுக்கும் சொல்லுங்களேன் ப்ளீஸ்." "ஏய் நாம்ஜோன் அது ரொம்ப பெருசுடா. ஜேகே ப்ளீஸ் ஜேகே." அப்படின்டுவாங்க. ஸோ வியும், ஜேகேயும் ஒருத்தர் பார்த்துட்டு கிம்ச்சிய தான்டா பார்ப்பாங்க. கிம்ச்சியும், மினிஃபிளிக்ஸும் வேற உலகத்துல இருப்பாங்க. நம்ம வி தான் கடுப்பாயிட்டு மினிஃபிளிக்ஸோட மண்டையிலே அடிச்சுருவாங்க. "டேய்! ஏய் இங்க பாரு. அப்புறமேலு அங்க பாப்ப." "சரி விடு. நீயே பாருன்ட்ட." "கொன்றுவேன்டா உன்ன." "டேய் கிம்ச்சி." "ஆ சொல்லுங்கண்ணா." "நீ வா அண்ணன் பக்கத்துல வந்து உட்காரு." அப்படின்ட்டு ஜேகே பக்கத்துல கிம்ச்சிய உட்கார வச்சுருவாங்க. மினிஃபிளிக்ஸ் ஒரு மாரி கடுப்பா இருக்கும். ஸோ அப்படியே அந்த ஸ்டோரிய தான்டா சொல்லுவாங்க. எல்லாருமே அவ்ளோ ஆச்சரியமா பார்ப்பாங்க. உண்மையிலே இவ்ளோ ஃபைட் பண்ணியிருக்காங்களா அவங்க லவ்வுக்காக அப்படின்ட்டுன்னு. ஸோ இதெல்லாம் பேசிட்டு அந்த எப்படி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலா வந்து அந்த டைம் முடிஞ்சிருக்கும்டா. ஸோ எல்லாரும் நைட்டு வந்து அங்க ஸ்டே பண்ற மாரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் தாத்தாக்கு வந்து சடனா ஒரு பிசினஸ் மீட்டிங் வந்திருக்கனால போயிருப்பாங்க. ஸோ இவங்களுக்குமே வந்து இந்த இத பத்தி அப்பா, அம்மாட்ட சொல்லணும். அதனால வேணாம் அப்டின்ட்டு 3 பேருமே வந்து கெளம்பியிருப்பாங்க அன்னைக்கு மட்டும். ஸோ எல்லாருமே அவங்கவங்க வீட்டுக்கு போனோனே நேரா நம்ம 3 பிரதர்ஸுமே வந்து அவங்க டேக்குக் வீட்டுக்கு தான்டா போவாங்க. டேக்குக்கு வந்து மோஸ்ட்லி நைட் டைம்ல வெளிய டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் அதிகம். ஸோ வெளிய தான்டா உட்காந்துருப்பாங்க. ஸோ நேரா கிம்ச்சி போனோனே அவங்க அப்பா மடியில தான் தல வச்சு படுத்திருப்பாங்க. நம்ம வியும், ஜேகேவும் அம்மா மடியில தல வச்சுக்கிருவாங்க. "என்னடா இன்னைக்கு தாத்தா வீட்ல இருப்பீங்கன்னு பார்த்தா வந்துட்டீங்க?" "ம்மா தாத்தாவுக்கு ஏதோ முக்கியமான வேலையாம். இன்னைக்கு கண்டிப்பா போணுன்ட்டாங்க. தாத்தா இல்லைன்னா அங்க இருக்க எங்களுக்கும் போர் அடிக்கும்ல. அதான் நாங்க வந்துட்டோம்." "ம் சரி. அப்புறம் யூமின்ட்டயும், நாம்ஜூன்ட்டயும் நீங்க ஒர்க் போறத பத்தி சொன்னீங்களா?" "ம் சொன்னோம்மா. அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணல தான். ஆனா அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க." "ம். ஸோ ஜேகே, வி 2 பேருக்கும் ஓகே தான்ல?" "ம்மா எங்களுக்கு ஓகே தான்ம்மா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து எங்களால பிஸ்னஸ ஹேண்டில் பண்ண முடியும்." "ம் சரி. அப்புறம் கிம்ச்சி நீ எப்படி?" "ஆ எனக்கும் ஓகே தான்ம்மா." "அப்பா நீங்க சொல்லுங்க. நான் ஸ்ட்ராங் பாய் தான்ல. இதெல்லாம் நான் ஈஸியா பண்ணிருவேன்ல." "அஃப்கோர்ஸ்டா. நீ என்னோட செல்ல பிரின்சஸ். எல்லாத்தையும் நீ கரெக்ட்டா பண்ணிருவ." "அப்பா என்ன பிரின்சஸ்ன்னு சொல்லாதீங்க. நான் பிரின்ஸ் தான்." "அப்படியா? ஆனா ஃபினிஃப்ளிக்ஸ் என்ன சொல்றான்னா, மேரேஜ்க்கு அப்புறம் நீ அவங்க வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்றான். அப்ப நான் அவன் வீட்டுக்கு போட்டுமாப்பா?" அப்படின்டுவாங்க. நம்ம ஜேகேவும் டேங்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க குழந்தைங்கள தான்டா ரொம்ப கேர் பண்ணுவாங்க. "அம்மா, அப்பா இந்த சம்மர் வீக்கெண்டுக்கு நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போலான்னு இருக்கோம். தாத்தாவையும் பாட்டியும் ரொம்ப மிஸ் பண்றோம்மா." "தாத்தா, பாட்டிய மட்டும் தான் மிஸ் பண்றீங்களா? இல்ல மதியம் போன இடத்துல ஹோப் யாரையாச்சும் மிஸ் பண்றேன்னு சொல்லி அனுப்பி விட்டானா?" அப்படின்டுவாங்க. ஸோ ஹோப்புக்கு வந்து அந்த நம்ம வில்லியம் ஈஸ்ட்டோட பையனா ரொம்ப பிடிக்கும்டா. அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் போகும். ஸோ அதுக்கு வந்து தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க 3 பேரும் ஸ்மைல் பண்ணுவாங்கடா. ஸோ அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் வீக் தான்டா. அந்த காட்டுக்குள்ள தான் ஊரே செம்ம கூத்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபேமிலி மெம்பர்ஸ் நெறையா பேர் வந்திருப்பாங்க. நம்ம கிம் ஃபேமிலிலேருந்து எல்லாருமே இருப்பாங்க. ஜீனோ ஃபேமிலிலேருந்து தாத்தா வந்திருப்பாங்க. மத்த யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா, நம்ம ஜங்குக் தான்டா ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக்கே புரியாது. "டேய் எதுக்குடா எங்கள ரெடி பண்றீங்க?" "அப்பா சும்மா இருங்கப்பா." "டேய் நீயாச்சும் சொல்லு." "நான் தான் உங்கட்ட எதுவும் ஓப்பனா சொல்ல மாட்டேன்னு தெரியும்ல. அப்புறம் என்ன என்ட்ட கேட்குறீங்க?" "டேய் கிம்ச்சி." "ஆ அ அ அப்பா எனக்கு தெரியாதுப்பா." அப்படின்ட்டு கிம்ச்சி அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்குக்கு போய் ஒரு ஸ்டேஜில தான்டா நிக்க வைப்பாங்க. "டேய் இங்க எதுக்குடா நிக்க வைக்கிறீங்க?" உன் பையன் உன்ட்ட சொல்லலையா ஜங்குக்?" "இல்ல பாட்டி என்னாச்சு?" "உன் குடும்பமே உங்க 2 பேரோட மேரேஜ மிஸ் பண்ணுதாம். அதான்."
சின்னதா திருப்பி ஒரு மேரேஜ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாய்ங்க. ஓ! அது டேங்க்கு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த சைட்லேருந்து டேங் தண்டா ஒரு ஏஞ்சல் மாரி வருவாங்க. ஸ்டில் நாம் இப்போ வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட்டு அவங்க மேரேஜ் பண்ணும்போது எந்த ஃபீலிங் இருந்துச்சோ, அதே ஃபீலிங்கோட தான் இருப்பாங்க. ஸோ அப்படியே டேங்கு, நம்ம ஜின்னு, அப்புறம் என்வான், ஜிம்மின் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தான் கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து ஜேகே பக்கத்தில நிக்க வைப்பாங்க. நம்ம டேங்க்குமே ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்திருக்கும். "டேய் பொடிவாண்டுகளா, இதுதான் நீங்க பிளான் பண்ணீங்களா?" "ஆமாம்மா. ஹேப்பி மேரேஜ் டே. இதோட உங்க 20 இயர்ஸ் ஆயிடுச்சும்மா." அப்படின்டுவாங்க. ஸோ பேரண்ட்ஸுக்குமே ஹேப்பியா இருக்கும். ஏன்னா, அவங்களுமே வந்து டேங்கோட மேரேஜ பார்த்ததே கிடையாது. ஸோ மித்ரா, வருணுக்கு தான் ரொம்ப ஹேப்பியா இருந்திருக்கும். மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மூமெண்ட் அவ்ளோ ஹேப்பியா போகும். அவங்க குழந்தைங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்றது அப்படி இப்படின்ட்டுன்னு. நம்ம ஹோப் தான் நேரா வில்லியம் மிஸ்ட்ட போயிருப்பாங்க. அப்புறம் "சாரு இன்னைக்கு தான் காட்டுக்குள்ள வர்றீங்க போல. நானாச்சும் காட்டுக்குள்ளயாச்சும் உங்கள தேடி வரேன். அட்லீஸ்ட் நீ என்ன பார்க்கவாச்சும் வந்தியாடா? ஏய் உனக்கு தான் தெரியும்ல, இதுக்குள்ள போயிட்டு வெளிய வந்தா ரொம்ப கஷ்டம்னு. அதானே! இத தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் நீ கவலைப்படாத செல்லம். மாமா உனக்காக தான் சிட்டில காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா உன்ன நான் மீட் பண்ண தான் செய்வேன். ஓகேயா? சீரியஸாவா? அப்ப ஏன் என் காலேஜ்ல அட்டெண்ட் போடல? டேய் இங்க எஜுகேஷன் சிஸ்டம்லாம் ரொம்ப கம்மிடா. ஸோ எங்களுக்கு சின்ன காலேஜ்ல தான் கிடைச்சிருக்கு. அதனால என்ன? நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறதுல இருக்க போறோம். ம். ஹேப்பியா இருக்கோமா? அப்புறம் என்ன பண்ண போற இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம்? ஏதாச்சும் வேலை கிடைச்சுச்சுன்னா, உனக்கு ஓகேனா அங்கேயே செட்டில் ஆகுறேன். இல்லைன்னா என் கூட காட்டுக்கு வேணா வரமாட்டியா நீ? என் பையன் எதுக்குடா காட்டுக்கு வரணும்? அப்படின்ட்டு நம்ம ஜேஹோப் தான்டா வில்லியம் மிஸ் சோல்டர்ல கை வைப்பாங்க. அது வந்து அங்கிள் காட்டுக்கு இல்ல. அது வந்து என்னன்னா, டேய் நான் ஜேஹோப்பு என்ன ஹோப்பு? அ அப்பா அதெல்லாம் இல்லப்பா. நான் சிட்டில தான் இருப்பேன். காட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். ஏன் காட்டுக்கு வரமாட்டேன்? காட்டுல என்ன இருக்கு அப்படி? ஆ அது வந்து அப்பா எனக்கும் இங்க தான்ப்பா இருக்க பிடிச்சிருக்கு. அப்படின்ட்டு ஹோப் ஒரு மாரி பாவமா சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் கேட்டு ஒரு மாரி ஸ்மைல் தான்டா பண்ணுவாங்க. இதுதான் சாக்குன்னு நம்ம வி வந்து யூமின தான் அவங்க வெஸ்ட்ல கை வச்ச மாரி டைட்டா ஹக் பண்ணிருவாங்க. இப்ப நீ மட்டும் கைய எடுக்கலைன்னு வச்சுக்கோவேன், ஐயய்ய! இந்த வயசானவனோட இதே வேலையா போச்சு. டேய் மாமா, ஏய் என்னடா வாடா போடான்ற? சரி மாமா இங்க பாரு. என்னதான் இருந்தாலும் இன்னும் 3 வருஷத்துல எனக்கும் இந்த மாரி இவன் கூட கல்யாணம் தான் ஆகப்போது. அப்பயும் வந்து என் பையனேன்னு வச்சுக்கோவேன், உன்னால கண்டிப்பா இந்த ஜென்மத்துக்கு பேரன் பேத்தி பார்க்க முடியாது. இப்பயே சொல்லிட்டேன். அப்படின்டுவாங்க. யூமினுக்குலாம் ஒரு மாரி ஷையா இருக்கும். நம்ம சுகாலாம் எரிஞ்சு பார்ப்பாங்கடா. நம்ம நம்ம ஜிம்மின் தான் ஒரு மாரி கோவமா பார்ப்பாங்க. "சும்மா இருடா! ஏன்டா நீ உன் வயசு சின்ன பையன்ட்ட போய் வாங்கி கட்டிக்கிற" அப்படின்ட்டுன்னு. நாம்ஜூன்லாம் அவங்களோட ஜேகே கூட தான் ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. ஸோ கிம்ச்சியும் மினிஃப்ளிக்ஸும் தான்டா ஒருத்தர் பார்த்து ஹேப்பியா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. "என்ன மேரேஜுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னியாம்ல? ஏன் வரமாட்டியா?" "அப்படிலாம் சொல்லலையே." ம். நான் மேரேஜுக்கு அப்புறம் எதுக்கு உன் வீட்டுக்கு வரணும்? நான் எங்க அப்பா கூட தான் இருப்பேன். என்னால்லாம் எங்க அப்பா இல்லாம இருக்க முடியாது. அது சரி. அப்பா பையன கல்யாணம் பண்ணா இப்படி தான் நடக்கும் போல. ஹேய்! நம்மளுக்கு இன்னும் 18 வயசு தான் ஆயிருக்கு. சார் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தெரியணும். ஏ உங்க அப்பாவையும் அம்மாவையும் ஊருக்கு பத்தி விட்டு எங்க அப்பா தான் அடி வாங்குனாங்க. அத மறந்துடாத. காதலுக்காக இவ்வளோ பண்ணவங்களுக்கு பிறந்த பிள்ளை நான். கண்டிப்பா நானும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன். ம். பார்க்குறேனே எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு. அப்படின்ட்டு ஒவ்வொரு கப்புள்ஸும் ஜாலியா தான்டா இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு தான் கீழ எல்லாருமே ரொம்ப சாப்பிட்டு ஜாலியா விளையாடுறது, இந்த மாரி ரொம்ப ஃபன் மூமெண்ட்டா இருக்கும். நம்ம டேங்கும், ஜங்குக் தான ரூமுக்கு வந்திருப்பாங்க. அதே ரூம் தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஸோ நம்ம டேங் வந்து அந்த ஸ்டெப்ல தான் உட்காந்துருப்பாங்க. ஜேகே வந்து டேங்கோட லேப்ல தான்டா படுத்திருப்பாங்க. கனவு மாரி இருக்குல்ல டேங்? ம். ஜங்குக். இந்த காடு நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருச்சுல. ஒருவேளை இந்த காட்டுக்குள்ள நம்ம வராம இருந்திருந்தோம்னா, என் மனச நான் மாத்தியிருக்க மாட்டேன். இந்த காடு தான் திருப்பி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை குடுத்துச்சு. நம்மள ஒண்ணாக்குச்சு. நம்மளுக்கான ஒரு உறவ இந்த காட்டுல தான் நம்ம ஆரம்பிச்சோம். எனக்குள்ள நம்ம காதல் தளிஞ்சது இந்த இடத்துல தான். இந்த காடு
நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்குல்ல. இந்த காடு மாரியே நம்ம உலகம் இருந்தா எப்படி இருக்கும்? எந்த ஒரு பயமும் இருக்காது. எந்த ஒரு நடிப்பும் இருக்காது. அப்படின்றாங்க. நம்ம ஜங்குக் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவங்க பசங்கள தான்டா பார்ப்பாங்க. கீழ எல்லாருமே விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஜேகே அப்படியே உன்ன மாரி இல்ல. ம். பார்க்க என்ன மாரி இருக்கான். ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்துட்டா அவன் அப்படியே உன்ன மாரி ஜங்குக். நீயே பார்க்குறேல்ல. அவன் எல்லாரும் முன்னாடி எப்படி நாம்சூன ட்ரீட் பண்றான். எல்லாரையும் எப்படி பார்த்துக்கிறான். அவன் ரெஸ்பான்சிபிலிட்டில பிரச்சனையே இல்ல. ஆனா கிம்ச்சிய பார்க்கும்போது என்னோட ஓல்டு செல்ஃப பார்க்குறேன் தெரியுமா? ஆனா என்ன, அவன் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணா பண்றான். அதுவும் முக்கியமா அவங்க அப்பாட்ட பொய் சொல்லவே மாட்றான். ஆமா. அவன் அப்படியே உன்ன மாறிட்டான். நீ என் கூட இருக்கும்போது எப்படி இருப்பியோ, அதே மாரி தான் கிம்ச்சியோட கேரக்டரே. அப்புறம் பார்க்குறதுக்கு தான் என்ன மாரி. ஆனா திருட்டு பையன். எல்லா களவாணி வேலையும் குறிச்சு வச்சிருக்கான். அப்படியே அவங்க அம்மா மாரி. ஆ சாரி தான் சிந்தடி கேப்ல என்ன சொல்றீங்களா? இல்லைன்னு சொல்லு பார்ப்போம். சரி, சரி. அப்படின்டுவாங்க. ஸோ நம்ம டேக்குக்கு தான்டா அந்த மூமெண்ட் வந்து அவங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலா நம்ம தூங்க தான்டா போவாங்க. இன்னைக்காச்சும் என் பொண்டாட்டிய ஹக் பண்ணிட்டு சந்தோஷமா தூங்க போறேன். ம். என்னமோ என் கூட தூங்காத மாரிலாம் சொல்ற. எங்கடா தூங்க விட்டாய்ங்க? தூங்குனா உன் பசங்க வந்துக்கிட்டே இருக்காய்ங்க. இன்னைக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லாம தூங்க போறேன். அப்படின்ட்டு டேங் வந்து டைட்டா ஹக் பண்ணிட்டு லிப் கிஸ் தான்டா குடுக்குறாங்க. ஒரு மாரி சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா போகுது அந்த கிஸ்ஸு. எக்ஸ்கியூஸ் மீ. நாங்க 3 பேரும் உள்ள வரலாமா? அப்படின்னு சவுண்டு கேட்கும். வேகமா நம்ம டேங் தான்டா ஜங்குக்க பிடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. நம்ம ஜேகே அப்புறம் கிம்ச்சி தான் 3 பேர் பில்லோவோட வந்திருப்பாங்க. டேய் இங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு தாத்தா பாட்டி கூட தானே தூங்குறேன்னு சொன்னீங்க. ஆ தாத்தா பாட்டி கதை சொல்றேன்னு எங்கள சாகடிக்கிறாங்க. அதுவும் ஜின்னம்மா காமெடி பண்றேன், காமெடி பண்றேன்னு எங்க உயிர வாங்கிட்டாங்க. இல்லம்மா, மினிஃப்ளெக்ஸ் என்ன வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அன்னைக்கு. அதனால தான் இவங்க 2 பேரும் இங்க இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஜேகே, ஆ சுகா அங்கிள் தான் யூமின வந்து அவங்க கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. நாம்ஜோனும் போயிட்டான். அதான் நாங்க 2 பேரும் வந்தோம். இவன மட்டும் எப்படி விட்டுட்டு வர முடியும்? அது மட்டும் இல்லாம, இந்த இடம் அப்பா, அம்மா லைஃப்ல ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சிருக்குன்னு பாட்டியும், தாத்தாவும் சொன்னாங்க. ஸோ நாங்க என்ஜாய் பண்ண வேணாமா உங்க கூட? டேய்! நாங்க ஃபர்ஸ்ட்டு என்ஜாய் பண்ணிக்கிறோம்டா. அப்பா! அதான் 3 பேர் பெத்துருக்கீங்களே, அதுவே போதும். எங்களுக்கெல்லாம் தம்பியெல்லாம் வேணான்னு. டேய் வந்தேன்னு வச்சுக்கோவேன், வாய உடைச்சிருவேன். எப்படி பேசுற நீயு? எப்படி பேசுறேன்? பாட்டியும் தான் சொன்னாங்க. உங்களுக்கு இந்த மாரி அம்மா பேசினனால தான் அம்மா மேல லவ் வந்துச்சுன்னு. அப்படின்டுவாங்க. நம்ம ஜேகேவும் டேயும் தான்டா ஒருத்தர ஒருத்தர் பார்த்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பாட்டி அப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா? ம். எல்லாத்தையும் சொன்னாங்க. அத விட ஈஸ்ட் அங்கிள் மேரேஜ் அப்ப நீங்க அம்மாவ பார்க்குறதுக்கு என்னென்ன ஃப்ராட் வேல பண்ணீங்கன்னு சொன்னாங்க. என்ன ஃப்ராட் வேல பண்ணேன்? ம். இப்படி வேணாம். படுத்துக்கிட்டே சொல்றேன். அப்படின்ட்டு டேங்க்கும், ஜங்குக்கும் நடுவுல தான்டா 3 பேர் படுத்துக்கிட்டாங்க. ஸோ டேங் பக்கத்துல வியும் அண்ட் ஜங்குக் பக்கத்துல ஜேகேயும் தான் படுத்திருப்பாங்க. நடுவுல கிம்ச்சி படுத்திருப்பாங்க. ஸோ நம்ம டேங்கும், ஜேகேயும் வந்து அவங்க பசங்க எல்லாரோட ஹேரையும் வந்து சாஃப்ட்டா ரப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இப்ப சொல்லுங்க. என்ன சொன்னாங்க பாட்டி? அம்மா ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்போ உங்களுக்கு நலங்கு வச்சாங்களாம்ல. நலங்கு வைக்கும்போது அப்பா உங்கள பார்க்கணும்னு ஸ்க்ரீன விலகி விலகி பார்த்தாராம்ல. உண்மையா? அதுக்கப்புறம் ட்ரெஸ் குடுக்கும்போது, அப்பா கையில தான் குடுக்கணுன்றப்போ, அப்பா உடனே ஸ்க்ரீன ஓப்பன் பண்ணிட்டாராம்ல. ஆனா, அதுக்கப்புறம் தான் தாத்தாவும், பாட்டியும் அடிச்சுட்டு ஸ்க்ரீனுக்கு கீழ குடுத்து விடணும்னு சொன்னாங்களாம். "அப்படியாம்மா?" அப்படின்டுவாங்க. நம்ம ஜேகே தான் டேங்கையும் மாறி மாறி பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. சரி, வேற என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறம் வந்து ஆ அம்மாக்கு வந்து பால் கொழியல்னு ஏதோ சொன்னாங்க. அது பண்ணும்போது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அப்பா மட்டும் நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு, ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாராம்ல. சேம் சேம் அப்பா. நீ இப்படிலாம் இருப்பேன்னு நான் நெனச்சே பார்க்கல. ஏய் கிம்ச்சி, அங்க நான் ஒண்ணுமே பார்க்கலடா. எல்லாரும் அம்மாவ மறைச்சுக்கிட்டாங்க. நம்புடா. இல்லப்பா.
நீங்க இவ்ளோ டர்ட்டியா இருப்பீங்கன்னு நான் நெனச்சே பார்க்கல. ஜேகே அண்ணா, வேற என்ன சொன்னாங்க பாட்டி? இன்னும் ஏதோ சொன்னாங்கல்ல? ஆமா. அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்டின்டுவாங்க. பட் அதுக்குள்ளயும் ஜேகே வந்து மவுத் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்கடா. ஸோ வி வந்து அடுத்து சொல்ல போவாங்க. பட் வி வந்து டேங் வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்டின்ட்டுன்னு. அவங்க 2 பேரையும் ஸ்டாப் பண்ணா என்ன? நான் சொல்லுவேன். கிம்ச்சி வேணாம். ம். அம்மா குளிக்க வராங்கன்னு நெனச்சு, அப்பா பாத்ரூம்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்களாம். ஆனா கடைசில பார்த்தா வந்தது தாத்தாவாம். ஐயோ பாவம்! அப்பாவால அம்மாவ பார்க்காம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது போலயே! ம். உங்க அப்பா மட்டும் உங்க அம்மாவ பார்க்காம இருந்ததுனா, இப்படி 3 பேரும் வாய் பேசியிருக்க மாட்டீங்க. "ஜங்குக் வாய மூடு! குழந்தைங்கட்ட என்ன பேசுறது?" "யாரு? இதுவா குழந்தைங்க? 18 வயசு ஆனதுக்கே இந்த ஆட்டம் ஆடுதுங்க. 21 வயசுல என்ன பண்ண போறாய்ங்களோ?" கண்டிப்பா நான் அப்பா மாரி டர்ட்டியா வரமாட்டோம். என்ன ஜேகே? ஆமா வி. வி சொல்றது கரெக்ட்டு தாம்மா. நாங்க கண்டிப்பா அப்பா மாரி கெட்ட பையனெல்லாம் வரமாட்டோம். ஏரியாக்குள்ள போனா, அப்பாவ எல்லாரும் தலன்னு தாம்மா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? டேயாங் நீ தூங்கலையா? நம்ம நாளைக்கு வெளிய சுத்தி பார்க்கலான்னு சொன்னோம்ல காட்டுக்குள்ள. அ. ஏய் பேச்ச மாத்தாத. நீ இன்னும் ஏரியா பசங்ககிட்டலாம் கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டு தான் இருக்கியா? ஏய் இந்நேரம் அவைங்க மட்டும் இல்லைன்னா, நம்மளுக்கு அந்த டயத்துல யாரு ஹெல்ப் பண்ணியிருப்பா? ஜங்குக். நான் அப்படி சொல்லல. ஆனா, அவங்க நல்லதுன்னா சரின்டலாம். ஆனா, அவங்க அகெயின்ஸ்ட் வந்து கொள்ளடிக்கிறது, திருடுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட நீ ஏன் க்ளோஸா இருக்க? ஏய் க்ளோஸாலாம் இல்லடா. சும்மா ஒரு நன்றி. நம்மளுக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல அதான். அவங்க அப்பாவ திருத்தவே முடியாதுடா. கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் லைலா இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க நெறையா சொல்லுவாங்க தெரியுமா? அப்பா இந்த மாரி ஏரியாவுக்கு போராட்டம் போறது, சண்டைனா முன்னாடி போய் நிக்கிறது, நெறையா ரவுடி வேல பாப்பானாம். ஆனா என்ட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்கான். கேட்டா, லோக்கல் பசங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அதான் எனக்கு அவைங்க நன்றியா இருக்காய்ங்கன்னு என்ட்ட பொய் சொல்லியிருக்கான். ஆனா சாரே அந்த லோக்கல் கேங் கூட தான் சுத்தியிருக்கான். மா! அப்பா உண்மையிலே இவ்ளோ பண்ணாரா? ஆமாடா. அதனால 3 பேரும் உங்க அப்பா மாரி லோக்கல் கேங் கூடலாம் வரக்கூடாது சரியா? எல்லார் கூடயும் நல்லா பேசணும், பழகணும். ஆனா லிமிட்டோட இருக்கணும். புரியுதா? அண்ணா, அம்மா எல்லார் கூடயும் லிமிட்டோட இருக்குன்னா, யார தான் முழுசா நம்புறது? அப்டின்னுவாங்க. நம்ம ஜேகேவ தான் டேங் பாப்பாங்க. அது நம்மளுக்கு காலம் தான் சொல்லும். அம்மாவோட லைஃபோ, அப்பாவோட லைஃபோ. இந்த இடத்துக்கு நாங்க வரதுக்கு நெறையா நம்பிக்கை இல்லாத பெர்சன்ஸ பார்த்துருப்போம். நெறையா ஏமாந்துருப்போம். ஃபைனலா தான் எங்களுக்கு எது உண்மையோ அத நாங்க சூஸ் பண்ணோம். அதே மாரி உங்களுக்கு இந்த வாழ்க்கையே கத்துக் குடுக்கும். புரியுதா? அப்புறம் அம்மா போதும் தூங்குங்க. நீங்க 3 பேரும் இப்ப தூங்கலைன்னா, காலையில கரடி மாரி நாய்க்குட்டி மாரி என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பீங்க. என்னால சத்தியமா என்ஜாய் பண்ண முடியாம போயிரும். ஒழுங்கா 3 பேர் தூங்குங்க. ஆனா, அம்மா தூங்குன்னு சொன்னேன் வி. சரி, சரி. அப்படின்ட்டு 3 பேரும் தூங்க ஆரம்பிச்சுட்டோம். அப்படியே 3 பேரையும் மாறி மாறி ஹக் பண்ணிட்டு தான்டா தூங்குவாங்க. நம்ம டேங்கும் ஜேகே தான் அவங்க கைய மேல வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. குழந்தைய சேவ் பண்ற மாரி. ஸோ 2 பேரோட கண்ண தான் ஒருத்தர் அவ்ளோ பார்ப்பாங்க. இந்த இடத்துக்கு வரதுக்கு நம்ம எவ்வளோ எஃபெக்ட் பட்டுருக்கோம். பட் ஃபைனலா நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னு ஒருத்தவங்களும் அவ்ளோ கேரிங்கா பார்த்துருப்பாங்க. தேங்க் யூ ஜங்குக். ஐ லவ் யூ டேங். லவ் யூ டிரைவர். ஹேய் 3 பிள்ளைய பெத்தாச்சு. இன்னும் டிரைவர்னு தான் கூப்பிடுவியா? ஆமா. நீ எப்பயுமே என்னோட டிரைவர் தான். நான் தான் உன்னோட ஓனர். புரியுதா? சரிங்க முதலாளி அம்மா. இப்ப சொல்லு. ஐ லவ் யூ மை பிராட். ஐ லவ் யூ டிரைவர். அப்படின்ட்டு அவங்க கைய தானே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிருவாங்க. ஸோ அந்த குழந்தையோட அவங்க மூமெண்ட் அவ்வளோ அழகா போகும். எல்லாரோட லைஃப் ஜேர்னியும் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும். ஃபைனலா நம்ம மித்ரா, வருண் என்ன ஆசைப்பட்டாங்களோ அது கிடைச்சிருச்சு. நம்ம டேங், ஜங்குக் எதுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அந்த லைஃப்பும் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த கார்டு வந்து எல்லாரோட லைஃப்லயுமே வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரீஸ உருவாக்கி குடுத்துருச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சிட்டில இருக்கிறத விட காட்டுல இருக்கிறது தான் அவங்க எல்லாருமே விரும்புவாங்க. அந்த அளவுக்கு அந்த காடு வந்து இந்த உலகத்துல நம்மளுக்கு இந்த வேற்றுமை வந்ததுக்கான அறிகுறியா அந்த காட்டுல இருக்காது. இங்க வந்து எல்லாருமே மனுஷன தான் ட்ரீட் பண்ணுவாங்க.
ஆனா சிட்டில நீ வந்து லோ கிளாஸ், மிடில் கிளாஸ்ன்னு இருக்கும். இந்த பாகுபாடு இல்லாம தான் அவங்க குழந்தைங்கள வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாரி தான் அந்த குழந்தைங்களுக்கும் இந்த காடு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பாலமா இருக்கும். ஸோ ஃபைனலா எதெல்லாம் அந்த காடுல ஆரம்பிச்சுச்சோ, அந்த காட்டிலேயே தான் அவங்க லைஃப் வந்து ஒவ்வொரு ஜேர்னியா அவங்கள கொண்டு போது. இன்னலாம் எல்லாரும் தூங்குனோனே நம்ம ஜங்குக் தான்டா. அவர் தான் எந்திரிச்சு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ பார்ப்பாரு. எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே எந்திரிச்சுட்டு கொஞ்சம் வெளிய தள்ளி நின்று தான்டா ஸ்மோக் பண்ணுவாரு. ஃபேமிலிய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டுன்னு. ஸோ அப்பதான் வந்து அவர் கைய பார்ப்பாரு. ஒரு மாரி இருக்கு அவர் கைய பார்க்குறதுக்கே. ஸோ அப்படியே கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக் வந்து பேபிஸோட 5 இயர்ஸ் இருக்கும்போது தான்டா. நம்ம டேங் வந்து காலேஜ் வந்து அந்த சர்டிஃபிகேட் ஃபங்ஷன் இருக்கும் கிராஜுவேஷன். அத முடிச்ச அன்னைக்கு நைட்டு தான்டா நம்ம டேங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஒரு இருட்டான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. பார்த்தா அதுங்க வந்து அவங்க அண்ணங்க 3 பேரும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. "ஜங்குக் இங்க என்ன பண்றோம்?" நான் தான் சொன்னேன்ல, கிராஜுவேஷன் அப்ப நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தீன்னா, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் குடுப்பேன்னு. அப்டின்டுவாங்க. டேங் ரொம்ப கன்ஃப்யூஸா தான் இருப்பாங்க. பட் உள்ள போய் பார்த்தா நம்ம நெல்சன் தான்டா இன்னும் உயிரோட தான் இருப்பான். ஆனா அவன் ஸ்டேஜ பார்த்தா அவன் வாழ்றதுக்கு விரும்பாத ஒரு பெர்சன் மாரி இருக்கும். இவன் இன்னும் "நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்க அதையெல்லாம் சொன்னேன்." "டேய் அன்னைக்கே அவன்ட்ட சொன்னேன்டா. என் பொண்டாட்டி உன்ன அடிக்கிறத பார்த்து அவன் சந்தோஷப்படுற வரைக்கும் உன்ன நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு." கொடுத்த வாக்கு அந்த ஜங்குக் மீற மாட்டான்ல. ஆனா ஜங்குக் அவன் பண்றத நானும் பண்ணா என்ன வித்தியாசம் இருக்க போது? அவன நான் மன்னிச்சு விடணும்னு சொல்லல. அவன் பண்ணதுக்கான சட்டம் அவன தண்டிக்கட்டும். இத்தன வருஷம் அவன் பட்டதே போதும். விட்ரு ஜங்குக். ஏன்டா நீ இவ்ளோ அப்பாவியா இருக்க? நீ இப்படி இருக்கனால தான் அவன் உன்ன ரொம்ப இது பண்றான். அப்படின்டுவாங்க. ஸோ கரெக்ட்டா அந்த நேரத்தில நெல்சனும் கண்ண முழிச்சிருப்பாங்க. ஸோ டேங்க பார்த்தோனே அந்த செல்லுக்குள்ள தான்டா வச்சிருப்பாங்க. டேங் கிட்ட தான் வருவாங்க. "டேங் ப்ளீஸ் டேங் நான் பண்ணது தப்பு தான். உங்க அண்ணன்கிட்டயும், புருஷன்கிட்டயும் சொல்லி என்ன கொன்ற சொல்லிரு. என்னால இதுக்கு மேல வாழ முடியாது டேங். உன்ட்ட கெஞ்சி கேட்குறேன் என்ன கொன்ற சொல்லிரு. என்ன சித்திரவதை பண்றாங்க. என்னைக்கு நான் அந்த உலகத்த பார்த்தேன்னு கூட எனக்கு தெரியாது." அப்படின்னு ரொம்ப கெஞ்சுவாங்க. நம்ம டேங் தான் ஒரு மாரி கஷ்டமா பார்ப்பாங்க. நெல்சன் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ஒரு வலி நம்மளுக்கு வரும்போது தான் அதோட வலி புரியும்னு. உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கா? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீ கெஞ்ச விடும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. டேங் இல்ல நெல்சன். உன்ன இந்த இடத்துல பார்க்கணும்னு எனக்கு ஒண்ணும் ஆசை கிடையாது. ஆனா உன்னால என் லைஃப்ல நான் நெறையா கஷ்டம் அனுபவிச்சுட்டேன். என்னால சத்தியமா என் அண்ணன்கிட்டயும் சரி, என் புருஷன்ட்டயும் சரி, உன்ன விட்டுரு நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். அப்படின்றாங்க. ஸோ டேங்கோட ஷர்ட்ட தான்டா டைட்டா புடிச்சுக்கிட்டாங்க. விடவே மாட்டேன்னு. ஸோ ஒரு கார்டு தான் வேகமா செல்ல ஓப்பன் பண்ணிட்டு அவன புடிச்சு அடிச்சு தள்ளி வைப்பாங்க ஓரத்துல. ஸோ நம்ம நம்ம ஜங்குக்குமே ஒரு மாரி டென்ஷனா ஆயிரும். அவன அடிக்கலான்னு தான் போவாங்க. பட் சுக்கா அப்புறம் இவங்க தான் வந்து நான் பார்த்துக்கிறேன். நீ போ இவன கூட்டிட்டு போ அப்படின்டுவாங்க. ஸோ ஜேக்கு வந்து திருப்பி கேட்பாங்க, "டேங் உனக்கு உண்மையிலேயே நான் அவன விட்டுறவா?" அப்படின்னு. ஜங்குக் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. "ஒரு உயிருக்கு ஒரு உயிர வாங்குறது தானா, அது போய்க்கிட்டே தான் இருக்கும்னு. அதனால தான் இந்த பிரச்சனை இங்க வந்து நிக்குது. தயவு செஞ்சு வேணாம். இத முடிச்சிரு." அன்னைக்கு மட்டும் சாய் அங்கிளோட தம்பிய எங்க அப்பா கொல்லாம இருந்திருந்தா, அவர் தப்பான வழிக்கு போயிருக்க மாட்டாரு. ப்ளீஸ். நானும் அதே தப்ப பண்ண விரும்பல. அப்படின்டுவாங்க. நம்ம ஜேக்கவும் சரி அப்படின்ட்டு தான்டா போவாங்க. ஸோ திடீர்னு பார்த்தா சுக்காலாம் கத்துற மாரி இருக்கும். திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நெல்சன் தான்டா அந்த கார்ட்ஸோட கன்ன எடுத்து நம்ம டேங்க எய்ம் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்திருக்கும். நம்ம ஜேகே வந்து டக்குனு டேங்க வந்து கீழ சாய்ச்சுட்டு அந்த கன்னு படாத மாரி சாய்ச்சிருப்பாங்க. ஸோ கோவத்துல வந்து நம்ம ஜேகேவும் கார்ட்ஸோட கன் எடுத்து நெல்சன நெத்தியிலே சுட்டுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாமே நடந்த மாரி இருக்கும் அந்த இது. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுதுடா. நம்ம ஜேகே வந்து அகைன் அவர் கைய தான் பார்க்குறாரு. அவருக்கே ஒரு மாரி இருக்கு. ஒரு உயிர வந்து என் கையால நான் கொன்னுட்டேன் அப்படின்ட்டுன்னு. பட் அவர் குடும்பத்துக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாரி தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களையும் டேங்கும் ரொம்ப நிம்மதியா தூங்குவாங்க. அததான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில எனக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கும்னா, இதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். எத்தன உயிர வேணாலும் எடுப்பேன்.
அப்படின்டுவாங்க. ஸோ அப்படியே ஸ்மோக்லாம் ஆஃப் பண்ணிட்டு நேரா டேங்க் பக்கத்துல வந்து ஹக் பண்ணி தூங்கிருவாங்க. "ஜங்குக், நீ தூங்கலையா டேயாங்? எப்படி தூங்க முடியும்? நீ இன்னும் கில்ட்டில இருக்கமேது. டேயாங்" அப்படின்டுவாங்க. ஸோ டேயாங் வந்து வேகமா ஜங்குக்கோட கைய எடுத்துட்டு, அந்த ஹேண்ட்ல தான்டா கிஸ் பண்ணுவாங்க. "இங்க பாரு, என்ன காப்பாத்துறதுக்காக தான் நீ இப்படி பண்ண. நீ ஒவ்வொரு நிமிஷமும் கில்ட்டில இருந்தேனா, நானும் அந்த கில்ட்டிலே தான் இருப்பேன். ப்ளீஸ் ஜங்குக், நீ நீ என் கூட இருக்கேல, அத மட்டும் யோசி. புரியுதா? ம். லவ் யூடா. லவ் யூ." அப்படின்ட்டு 2 பேரும் அங்கனக்குள்ள ஹக் பண்ணிட்டு, ஒரு சாஃப்ட்டான டெண்டர் கிஸ் குடுக்குறாங்கடா. ஸோ பேபீஸ்லாம் இருக்கனால லிமிட்டடா தான் இருப்பாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டும் ஹாப்பியா போது. இங்கனக்குள்ள அந்த ஸ்டோரியே நம்ம முடிச்சிருப்போம். ஏன்னா ரொம்ப போச்சுன்னா கண்டிப்பா சொதப்ப ஆரம்பிச்சுருவேன். ஆல்ரெடி எப்படி சொதப்புனேன்னா என்னான்னு தெரியல. ஏன்னா மெம்பர்ஸ்லாம் நெறையா காட்டியிருக்கமேது கண்டிப்பா அங்கங்க ஏறி இறங்கியிருக்கும். ஸோ இந்த ஸ்பெஷல் எபிசோட நீட்டா ஸ்பெஷலா குடுத்துருப்பேன்னு நம்புறேன். ஸோ டேக்குக்கோட லைஃப் என்ன ஆசைன்னா, அவங்க ஒரு நல்ல பேரண்ட்ஸா இருக்கணும். அதே மாரி அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ எனிவேடா, சீக்கிரம் ஒரு நல்ல ஸ்டோரியோட மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி. டாடா பை பாய். லவ் யூ பட்டர்ஃப்ளைஸ்.